பாஸ்டர் கலை தேவதாஸ் அவர்கள் நம்முடைய டைரக்டர், நார்த்து வெஸ்ட் ஜோனுடைய என்ன டைரக்டராக இருந்து செயல்படுகிறாங்க. அவங்க கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருவார்கள். அவர்கள் பஞ்சாப் மாநிலத்தை முழுசாக என்னச்சுன்னா அவங்களுடைய கரத்தில் எடுத்து அவங்க சில வருஷங்களாக ஊழியத்தை என்னச்சுன்னா பொறுப்படுத்தலை செய்தார்கள். ஒரு பெரிய மாற்றத்தை பஞ்சாபிலே கர்த்தர் கொண்டு வர ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஒரு பெரிய எழுப்புதல் அங்கே உண்டாயிருக்கிறது. அங்கே அநேக நம்முடைய தமிழ் பிரதேசம் எப்படி வளர்ச்சி அடைகிறதோ அதே போல் அங்கே சபைகள் வளர்ச்சி அடைவதற்கும் ஊழியர்கள் நல்ல கர்த்தருக்காக செயல்படுவதற்கும் ஆண்டவர் இவர்களை பயன்படுத்தினால் பல ஊழியங்கள் ஆரம்பிக்க, சபைகள் கட்டப்பட கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. இந்த காலை நேரத்திலையும் நம் மத்தியில் என்னச்சுன்னா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக சுவிசேஷம் அதை அறிவிப்பது, இந்த நாட்களுக்கு நாம் எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கலாங்கிற காரியத்தை குறித்து அருமையான பாஸ்டர் கலை தேவதாஸ் அவர்களும் அவருடைய துணைவியாரும் டீமாக இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அருமையான பாஸ்டர் நான் தான் கூடுவேன், அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கடந்த நாட்களில் என்னச்சுன்னா தேனியில் இந்த ஊழியத்தை செய்தாங்க. ஆனால் அக்கா இன்றைக்கி என்னச்சுன்னா இங்கே நமக்கு கோயம்புத்தூர் சிட்டி ஏஜி சர்ச்சில் ஒரு 3 நாட்களாக அந்த ஏரியாவில் பெந்தகோஸ்தே பாசஸ் எல்லாத்தையும் என்னச்சுன்னா ஒருங்கிணைத்து சோல் வின்னிங் என்கிற என்னச்சுன்னா ஒரு கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க. டீச்சிங் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு ஆராதனையில் பேசினாங்க. நேற்று ஒரு வாலிபர் கூட்டம் பெண்கள் கூட்டத்தில் பேசியிருக்கிறாங்க. அவங்க நாளைக்கு என்னச்சுன்னா இன்னொரு கூட்டத்தில் அவங்க பேசுகிறாங்க. எனவே அவங்க குடும்பமாக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை இன்றைய நாளில் எப்படி சுவிசேஷ பணி இந்த நம்முடைய தேசத்தில் செய்யலாம் என்கிற காரியத்தை குறித்து அதிகமாக வலியுறுத்தி செயல்படுகிற ஒரு தேவ மனுஷர். அவர் இந்த காலையில் நம்ம கூட இருப்பது ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நல்ல தேசத்தில் குறித்த பாரம், தரிசனம், ஒரு ஏக்கம் உள்ள ஒரு நல்ல என்னச்சுன்னா தேவனுடைய மனுஷர். ஆமை ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக இரவு பகலாக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் நம்ம தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த தீவிர திட்டத்தோடு செயல்படுகிற தேவனுடைய மனுஷர். ஆக எனவே நமக்கு மீதியான நேரம் நமக்கு அருமையான பாஸ்டர் கலை தேவதாஸ் அவங்க கையில் கொடுக்குறேன். எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி அருமையான பாஸ்டர் அவர்களை நான் வரவேற்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. உங்கள் ஆராதனையில் கலந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காய் முதலாவது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர்களுக்காக, பாஸ்டர் குடும்பத்திற்காக, சபையில் உள்ள தலைவர்கள், சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த நாளிலே நார்த் வெஸ்ட் மிஷன் டிபார்ட்மெண்ட் சார்பிலும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் சபை ஸ்தல சபை குளத்தூரில் பெத்தேல் ஏஜி சபை. இந்த சபையும் ஒரு மிஷன் திருச்சபை. எங்கள் சபையே ஒரு மிஷன் திருச்சபை. நாங்கள் ரொம்ப சுயநலமாக இருந்த நாட்கள் உண்டு. எங்கள் சபை உண்டு, நாங்கள் உண்டு என்று இருந்த நாட்கள் உண்டு. எங்கள் சபையின் தேவையே போதாது, எவ்வளோ வந்தாலும் போதாது என்று நினைத்திருந்த நாட்களில் ஆண்டவர் எங்கள் சபையோடு பேசினார். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தோம். ஒருமனப்பட்டு மற்ற சபைகளை குறித்து கவலை அடைந்தோம். பவுல் சொன்னது போல் அநேக சபைகளை குறித்து நான் நாள்தோறும் அந்த கவலை என்னை நெருக்கி ஏவுகிறது அப்படின்னு சொன்னபோது போல் பிற சபைகளை குறித்த கவலைகள், பாரங்கள், அதற்காக ஜெபிப்பது, அது வளர்ச்சி அடைவதற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று எங்கள் சபையில் முன்னெடுக்க ஆரம்பித்தோம். எங்கள் சபையில் ஏராளமான தரித்திரம் நிலையில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருந்த ஒரு சபை. ஆனால் இன்றைக்கு எங்கள் சபை ஒரு மிஷன் திருச்சபையாய் மாறினதோ அந்த நாளிலிருந்து எங்கள் சபையில் விசுவாசிகள் பொருளாதார நிலையில், ஆவிக்குரிய நிலையில் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அவை எங்கள் சபையின் சாட்சியை நான் சொல்ல பெருமைப்படுகிறேன். மிக அற்பமான 8 பேரோடு ஆரம்பித்த அந்த சபை, பாஸ்டருடைய உறவினர் ஒரு வீட்டில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த 8 பேரோடு ஆரம்பித்த அந்த சபையில் இப்போ ஒரு 800 பேர்கிட்ட ஆண்டவர் தந்திருக்கிறார். அதுமாதிரி 400 குடும்பங்கள் இருக்கின்றன. எல்லோரும் என்ன, நீங்கள் இந்த வாரம் எங்கேயும் போலையான்னு கேட்டு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. அப்படி ஒரு சபையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரியல. பாஸ்டர்னா இங்கேயே இருக்கணும், எங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதான் 90% சபைகள். என்னுடைய சபை விதிவிலக்கானது.
ஆகவே ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். சுவிசேஷ ஊழிய பயிற்சியின் மாத்திரமல்ல, மிஷன் ஊழியத்திலேயும் இப்போ அனுபவத்தை கொடுத்துருக்கிறார் நம்முடைய ஸ்தாபனத்திலே. ஆகவே நார்த் வெஸ்ட் மிஷன் சார்பிலும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் போதகர் நான் நினைக்கிறேன் சரியாக கவனம் இருந்தால் ஒரு 35 வருஷம் நமக்கு பழக்கம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவரை திருமணத்துக்கு முன்பிலிருந்து நான் பார்த்துருக்கிறேன். வேதாம கல்லூரி நாட்களிலிருந்து பார்க்கிறேன். ஆண்டவர் அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல ஒரு போதகர் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஏனென்றால் அவர்கள் முக்கூடல் பகுதியிலே ஊழியம் செய்த பொழுது இதுபோல் ஒரு நாள் அவர்கள் ஞாயிறு ஆராதனைக்கு நான் சென்றிருக்கிறேன். அங்கு நடந்த கூட்டங்களிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது இருக்கிற இந்த சபையை போல் ஒரு 3-4 மடங்கு கட்டடம் அதோடு பெருசாக இருக்கும். எல்லாம் பெரிய கட்டடம். அன்று ஒரு இரவு நான் அங்கே தங்கி இருந்திருக்கிறேன். அருமையான ஒரு ஊழியத்தை அங்கே கட்டி எழுப்பி கர்த்தர் சொன்னார், ஸ்தாபனத்தின் சட்டம் நாங்கள் எப்படி தேவ சித்தத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தில் தேவன் என்ன சொல்கிறாரோ அப்படின்றத வானத்திலேருந்து சொல்கிறதில்ல. எங்களுக்கு பயிற்சி கொடுத்து எங்களுக்கு மேல் உள்ள அதிகாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிற தலைவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் எஸ்ன்னு சொல்லிடுறோம். முக்கூடலுக்கு போங்கன்னாங்க, போனார். அங்கே ஒரு தோல்வி அடைந்த ஊழியம் அல்ல, வெற்றி அடைந்த ஊழியம். அந்த அருமையான ஊழியத்தை செய்து அங்கே நல்ல ஒரு சாட்சியோடு கடைசி வரைக்கும் அங்கே அந்த மக்கள் இங்கே விடுவதற்கு ஆயத்தமாக இல்லை. அங்கே போராடினார்கள், எங்களுக்கு இந்த போதகரை அனுப்ப முடியாது என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சியுள்ள ஒரு போதகரை கர்த்தர் பிரித்து எடுத்து அந்தியோகியா பட்டணத்தில் எப்படி பவுல் முக்கியமான ஊழியக்காரர், வேஸ்டான ஊழியக்காரர் இல்லை, முக்கியமான ஊழியக்காரர். அவர் ஒரு 2 வருஷம் 1 வருஷம் அங்கே தங்கி 1 வருஷம் அங்கே தங்கியிருந்து பவுலும் பர்னபாவும் பிரசங்கித்து ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வேறு பிரித்து அவர்களை என்னுடைய ஊழியத்திற்காய் அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னார். அப்படி அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லும் பொழுது ஒருவேளை அங்கே இருக்கிற சபையார் கொஞ்சம் பேர் தான். அப்பொழுது இருந்த சபை அந்தியோகியா சபையெல்லாம் ரொம்ப சின்ன சபை தான். 50 பேர் கூட இருந்திருப்பாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு வீட்டு அளவில் கூடுகிற சபை தான். ஆகவே அந்த பெரிய அளவு இருந்திருப்பாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சபை மக்களில் இவ்வளோ அருமையான பிரசங்கம் பண்ணுகிற பவுலையும், நல்ல ஆறுதல் சொல்லுகிற பர்னபாவையும், ஆலோசனை கொடுக்குற பர்னபாவையும் செலக்டிவாக பிரித்து எடுத்து நீங்கள் அனுப்புகிறீங்களா ஆண்டவரே இன்னும் ஃபைட் பண்ணியிருக்கலாம். இல்லாட்டா அவர்களை கரம் பிடித்து நீங்கள் எங்களுக்கு இருங்க, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, கர்த்தர் உங்களை அனுப்பலை அப்படின்னு அழுதுருக்கலாம். இன்னொரு இடத்துல பார்க்குறோம், நீங்கள் இந்த இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு அழுகிறாங்கல்ல, அது மாதிரி அழுதுருக்கலாம். ஆனால் கர்த்தர் அனுப்பினார் என்பதை நம்பும் ஒரு ஊழியக்காரன் அவர் சொல்லும் இடத்துக்கு வருகிறான். அன்றைக்கு அந்தியோகியா சபையில் அவர்கள் மேல் கரங்களை வைத்து அனுப்பினார்கள் பாருங்கள். அதுதான் ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனத்தின் வேலையை இந்த ஸ்தாபனம் செய்து இந்த அருமையான ஊழியரை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஆண்டவர் நிச்சயமாய் எல்லா சூழ்நிலைகளில் உள்ள மாற்றங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை தந்து ஆசீர்வாதத்தை தருவார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு நோக்கம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே எதையும் செய்யவில்லை. இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாக உங்களை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? இங்கே வந்திருக்கிற ஒருவர் கூட நான் என்னமோ தற்செயலாக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். எங்கள் குடும்பத்தில் யாருமே வேதக்காரங்க இல்லை, கிறிஸ்தவங்க இல்லை, நாங்கள் மட்டும்தான் நினைக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஏதோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது ஊரில் ஒருவனாயும் வம்சத்தில் 2 பேராயும் உங்களை தெரிந்து கொண்டு. வாசிங்க எரேமியா 3:14-15 வாசிங்க. எரேமியா 3:14-15. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் தெரிந்துண்டு உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து. போதும். உங்கள் பாருங்கள், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாம் ஒரு நாள் தேவனற்றவர்களாக இருந்தோம். காட்லெஸ், ஹோப்லெஸ் இல்லை அப்படி சொல்கிற மாதிரி எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல் தேவனற்றவர்களாய், காணியாட்சிக்கு புறம்பாய், கடவுள் பயம் இல்லாதவர்களாய், கல்லஞ்சக்காரர்களாய், பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களாய், சுயநலம் உள்ளவர்களாய், தற்பிரியராய், இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் அக்கிரமத்தில் பாவத்திலும் மரித்து கிடந்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. ஒரு புது ஜீவன் தந்தார். எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம்.
அதனால தான் இன்றைக்கி இயேசுவின் பின்னால் நான் போகிறேன் பாட்டு பாடி நம்ம இன்றைக்கி ஆராதிக்க முடிந்தது. இந்த இடத்தில் கூடி வந்து நம்மால் ஆராதிக்க முடிந்தது. அதற்காக ஸ்தோத்திரம். நமக்கு தேவன் தந்த நல்ல அந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். ஆனால் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு ஒட்டுமொத்த ஊரையும் ஒருபோதும் தெரிந்தெடுத்ததில்லை. ஒட்டுமொத்த உலகத்தையும் அவர் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் ஆசீர்வதிக்க முடியும். ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரே நிமிடத்தில் சந்தித்து மாற்ற முடியும். ஆனால் அவருடைய திட்டம் ஊரில் ஒருவனாயும் வம்சத்தில் 2 வருமாய், ரொம்ப சின்ன கூட்டமாக, மைனாரிட்டி தான் ஆண்டவருடைய செலெக்ஷன் எப்பயுமே. ஆனால் அவர்களை ஆசீர்வதித்து அவளை உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவது தேவனுடைய திட்டம். ஆகவே தான் இந்த இடத்திற்கு கொண்டு வருகிறார், மனம் திரும்ப செய்கிறார். உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 வருமாய் எங்கே அழைத்து கொண்டு வந்து? சியோனாகிய சபைக்கு அழைத்து கொண்டு வந்து. அடுத்த வசனத்தை வாசிங்க, 15ஆம் வசனம். உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்வும் சபை வாழ்வும் ரொம்ப ஒரு ரயில் தண்டவாளம் மாதிரி, ரயில் லைஃப் தான். எப்படி 2 தண்டவாளம் ஒன்று போல் அது சரிசமமாக ஒரு ட்ரெயின் போவதற்கு வைக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல் கிறிஸ்துவ வாழ்வும் சபை வாழ்வும் மிக மிக இணையானது, முக்கியமானது. சபை வாழ்வு அதனால தான் மிக மிக முக்கியமானது. பிசாசுக்கு தெரியும், நமக்கு புரியுமோ புரியாதோ பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆகவே சபை ஏற்படுவதை தடுப்பான், ஏற்பட்ட பிற்பாடு வளர்வதை தடுப்பான், வளர்ந்த பிற்பது உடைப்பதை செய்வான், உடைந்து சுக்குநூறாய் உடைவதை விரும்புவான். எல்லாம் அவனுடைய வேலைகளை அவன் செய்வான். ஆனாலும் 2000 வருடங்களாய் சபைக்கு நேர்ந்த துன்பங்கள் போல இந்த உலகத்தில் வேறு எந்த அமைப்புக்கும் ஏற்பட்டது அல்ல. அவ்வளவு துன்பங்கள், உயிர் போராட்டங்கள், வாழ்க்கை போராட்டங்கள் எல்லாவற்றையும் உடைத்து இன்றைக்கும் என் சபை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள மாட்டாது என்ற வசனத்தின்படி சபையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த சபை தேவனுடைய பார்வையில் மிக முக்கியமானது. ஏனென்றால் உலக தோற்றத்திற்கு முன்பதாக அதை கண்டார். அதை தொலைந்து போனது, அந்த சபை தன்னை விட்டு தூரமாய் போனது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறபடி தூரமாய் தொலைந்து போன போது, பாவத்தில் விழுந்து அழிந்து போன போது தேவன் செய்த ஒரு பெரிய காரியம். 3:15 ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்து இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பி வைத்தார். இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாய் வந்த ஒரு மத போதகர் அல்ல, கிறிஸ்துவ மத தலைவர் அல்ல. இன்னும் கேட்டால் கிறிஸ்துவ மதம் என்ற ஒரு மதத்தை அவர் ஸ்தாபிக்க வரவே இல்லை. அவருக்கு பின்னால் வந்தவர்கள் நாமெல்லாம் நம்மை இப்படி அழைத்து கொள்வோமா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பட்டப்பெயர் போல் அழைக்கப்பட்டது தான் கிறிஸ்தவம் வந்தது. ஆக இயேசு கிறிஸ்து எதற்காய் வந்தார்? எழுந்து போன மனிதனை மீட்டு கொண்டு பிதாவோடு ஒப்புரவாக்க நம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஒரு நல்ல மனிதன் இயேசு இந்த உலகம் ஏற்றுக்கொள்கிறது, நல்ல குரு என்று இந்த உலகம் ஏற்றுக்கொள்கிறது. அதுவல்ல நம்முடைய நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். கரங்களை வைத்து ஆண்டவர் மகிமை செலுத்துவோம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? ஸோ இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னால் வந்தவர் சொன்னால் எனக்கு அவருக்காக இவ்வளோ பாடுபடணுமா? நான் பாடுபட ஆயத்தமாக இருக்க மாட்டேன். ஒரு மத தலைவனாக இருந்தால் நான் அவருக்காக இவ்வளோ பாடுபட மாட்டேன். ஏன் என் அலைச்சல்கள் ஓடுகிறேன், பிரயாசப்படுகிறேன். ஏன் ஜீவனை வெறுத்து விதமாய் செயல்படுகிறோம் ஊழியர்கள்? ஏன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னால் வந்த ஒரு மனிதன் அல்ல, ஒரு சாதாரண மத தலைவன் அல்ல, அரசியல் இயக்க தலைவன் அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை அண்ட சராசரங்களை படைத்தவர். அல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே உலகம் எப்படி படைக்கப்பட்டது, இல்லாவிட்டால் சீரமைக்கப்பட்டது, இல்லாவிட்டால் ரீக்ரியேஷன்ஸ் ஸ்டோரி என்று என்ன விதத்தில் புரிந்து கொண்டாலும் அதனோடு தொடர்புபடுத்தி பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவர் யாராக இருந்தார்? வார்த்தை. அந்த வாதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்புறம் பாருங்கள், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இயேசு தான் இந்த உலகத்திலே அவர் இந்த உலகத்தை படைத்தவர் என்பதிலே நமக்கு சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தினாலே பிதாவுடைய அன்பை இழந்திருந்த போது நமக்காக மரித்து நம்முடைய இடத்துல நம்முடைய தண்டனைகளை ஏற்றுக்கொண்டதினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்ற வார்த்தை சொல்லுகிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் அனிதனமும் சபையில் சேர்த்தார் என்ற வசனத்தின்படி நாமும் சீயோனுக்கு அழைத்து கொள்ளப்பட்டு வந்தோம். இது கிறிஸ்தவ வாழ்வு. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு
தொடர்ந்து பாவத்தை எதிர்த்து போராடி ஜெயித்து 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 விழுந்தாலும் திரும்ப எதிர்த்து போராடி போராடி ஜெயித்து முன்னேறும் ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ஸ்திரமாக இருக்க வேண்டுமா, நிலைத்திருக்க வேண்டுமா, கனி கொடுக்க வேண்டுமா? அப்படியானால் ஆண்டவர் ஏற்படுத்தின உன்னதமான ஒரு அமைப்பு தான் சபை. அல்லேலூயா. இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்த விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட உடனே சில காலம் சபைக்கு வந்து அவர்கள் தொடர்ந்து வர ஆரம்பித்தார்கள். இந்த சபை இல்லைன்னா நான் கிறிஸ்துவை அறிய முடியாது, இந்த சபை இல்லைன்னா நான் கிறிஸ்துவில் வளர முடியாது. எல்லாருக்கும் ஒரு சாமி, எனக்கு ஒரு சாமி, எல்லாருக்கும் ஒரு கோயில், எனக்கு ஒரு கோயில். சாவுக்கும் கல்யாணத்துக்கும் மாத்திரம் அல்ல, நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. கிறிஸ்துவில் வளர்ந்து கனி கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வேண்டும் என்று சொன்னால் எனக்கு எவ்வளவு கிறிஸ்தவ வாழ்வு முக்கியமானதோ அதை போல அதற்கு இணையானது என் சபை வாழ்வு. ஆகவே தான் நாம் நம்முடைய சபைக்கு கொண்டு வரப்பட்டோம் என்பதை புரிந்து கொண்டோம். நாம வரவில்லை. புதிய ஏற்பாட்டிலே ஒரு வசனம் விதமாக சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் இச்சைக்கேற்ற மேய்ப்பர்களை தெரிந்து கொண்டார்கள். தங்களுக்கு யார் இஷ்டமானவரோ அவரை தெரிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களை குறித்து வேதம் சந்தோஷப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் இங்கே நான் உங்களை அழைத்து வந்தேன். எத்தனை பேர் கர்த்தர் தான் இந்த சபை கொண்டு வந்தான்னு சொல்கிறவங்க மாத்திரம் கரங்கள் வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஏதோ சம்பவங்கள் நடந்திருக்கலாம், அதெல்லாம் மறந்துடுங்க. ஏன்னா குழப்பங்கள் நடந்திருக்கலாம், பிரச்சனைகள் நடந்திருக்கலாம், அதிலிருந்து இங்கே வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் மறந்து கர்த்தர் என்னை இந்த சபைக்கு கொண்டு வந்தார்ன்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னையிலேருந்து தான் நீங்கள் கிறிஸ்துவில் வளர ஆரம்பிப்பீங்க. ஆலையில் சில சமயங்களிலே நாம் புதிதாக வாசிக்க வேண்டும், ரீரீடுன்னு சொல்லுவாங்க, மறு வாசிப்பு. நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டுமானால் ஏற்கனவே பழகிப்போன ஒரு ஃப்ரேம், பழகிப்போன அனுபவங்கள் அதில் நின்று கொண்டல்ல, புதிய வாசிப்பு, புதிய சிந்தனை வர வேண்டும். அதையே பழசையே நினைத்து கொண்டிருப்பதல்ல. முந்தின வேளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லுகிற தேவன் ஆண்டவர் எப்பொழுதுமே ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு காலகட்டங்களிலே புதிதான அனுபவங்களை தருகிறார். பிசாசு நம்மோடு தான் ட்ராவல் பண்ணுகிறான். அவன் இடிக்கவும் அழிக்கவும் வேண்டி வேறு எதுக்கும் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான்னு சொல்லப்படுது. ஆனால் தேவன் அப்படி அல்ல. பரிபூர்ணம் உண்டாக, ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுகிறார். இந்த பரிபூர்ண வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமா, இந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமா, நமக்கு மிக 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 முக்கியமானது சபை. ஸோ சபை என்பதை குறித்து நாம் தவறாக உலக மக்கள் புரிந்தது போல புரிந்து கொள்ளக்கூடாது. நான் ஒரு சமயம் திருச்சிக்கு ஒரு ஊழிய பயிற்சி கொடுப்பதற்காக இதை போன்று நான் சென்றிருந்தேன். அப்பொழுது வழக்கமாக ஒரு ஹோட்டலில் தங்குவேன். எப்போ போனாலும், எந்த இரவு போனாலும் அவர் எனக்கு கொடுப்பார். அதுவே அந்த ஹோட்டல் போனேன். ஒரு நாள் அதிகாலை வெளியில் போயிட்டேன். அவர் அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு பேசிகிட்டே இருந்தார். அவர் பேசிகிட்டே இருக்கும்போது பேரெல்லாம் எழுதுவாங்கள்ல அந்த ப்ராசஸ் டைமில், சார் இன்றைக்கி எந்த ஊருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னாரு. நான் திருச்சியிலேருந்து ஒரு இடத்த சொல்கிறேன். சார் அது இங்கேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி, ஏர்போர்ட்லாம் தாண்டி போகணும் சார் அப்படின்னு சொன்னார். அப்படியா அப்படின்னு சொன்னேன். என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க, அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ சொன்னார், சார் என் கூட படித்த ஒரு பையன் இந்த ஊரில் பெரிய பணக்காரன் சார், மில்லியனர், திருச்சியில் ஒரு பெரிய மில்லியனர் பையன். அவனுக்கு வந்து அந்த பையனுக்கு படிப்பே வரல ஸ்கூலில். அவங்க அப்பா காசு கொடுத்து எப்படியோ அவனை ஸ்கூல் ஃபைனல் வரைக்கும் படிக்க வச்சிட்டாரு, +2 வரைக்கும் படிக்க வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவனை ஒரு காலேஜில் போட்டார். அங்கேயும் படிக்க மாட்டேன்னா, காசு எவ்வளவு செலவழித்தாலும் அவனுக்கு படிப்பு ஏறலை. ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு கரை ஏறினான் படிப்பில். இதுக்கு மேலே அவனுக்கு படிப்பெல்லாம் வேண்டாண்டா, காசு வேஸ்ட் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டாரு. 10 லட்ச ரூபா, நான் சொல்கிறது எத்தனையோ 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயம். 10 லட்சத்துக்கு மேலே முதலீடு பண்ணி ஒரு தொழில் ஆரம்பித்து கொடுக்குறேன், பிழைச்சிக்கோன்னு சொல்லி ஆரம்பித்தார். 6 மாதத்தில் காலி பண்ணிட்டான் அந்த பையன். உடனே சொன்னார், தம்பி இனிமேல் உனக்கு நான் எந்த இன்ட்ரெஸ்ட் காமிச்சு நான் எதுவும் செய்ய தயாராக இல்லை. ஏன்னா உனக்கு அதுக்கு ராசி இல்லை, அவங்க பாசையில் அப்படி சொல்லியிருக்கார், ராசி இல்லை. இனிமேல் நீ ஒன்றும் வேலை செய்யணுன்னு அவசியம் இல்லை. நமக்கு இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையும் பார், வாடகை, வருமானங்கள், நீ வீட்டில் நிம்மதியாக உட்காந்து சாப்பிடு, எவ்வளோ செலவழிக்கணுன்னாலும் செலவழிச்சிக்கோ, இனிமேல் நீ எதுவும் ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டார். இந்த பையன் உடஞ்சி போயிட்டான். எனக்கு ராசி இல்லையா, எனக்கு வாழ முடியாதா? அப்போது ஒருத்தர் அவரை பார்த்து சுவிசேஷம் சொல்லியிருக்காரு. அந்த சுவிசேஷம் அவர் மனசுக்குள்ளே வந்துருச்சு, அவர் ஏற்றுக்கொண்டார். இது வரைக்கும் நம்ம எல்லோரும் இது மாதிரி சொல்லக்கூடிய கதைகள் வச்சுருப்போம். இப்போ தான் ட்விஸ்ட் வருது, நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாம் தூங்காமல் இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன் நான். ஆமென், ரைட். பாருங்கள், இப்போ கவனித்து பாருங்கள். அவர் சொன்னார், சார் அந்த பையனை பாருங்கள் சார், அவன் உங்களை மாதிரி தான் ஆனா, உங்களை மாதிரியே ஃபாதர் ஆகிட்டான். ஃபாதர் ஆனவன் என்ன பண்ணால்
ஒரு மொட்டை மாடியில் ஒரு ஷெட்டு ஒன்று போட்டான் சார். இப்போ அவன் எங்கேயோ போயிட்டான் சார் அப்படின்னா இது வரைக்கும் என்ன அவன் பாராட்டுறான்னா ஏதாவது கன்னிங்காக பேசுகிறான்னு கண்டுபிடிக்க தெரில. நானும் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அவன் சொன்னான், இது எங்கேயோ போயிட்டான் சார். சார் எனக்கு அந்த தொழிலை சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நான் 20 வருஷமாக அங்கே உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கேன், இதை விட்டு வெளியே வர முடியல, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க சார் அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் அவன் இது வரைக்கும் என்ன செய்யலை, பாராட்டலை, காலில் இருந்ததை கலட்டி என்ன செஞ்சுருக்கான், வாங்கன்னு அடிச்சிருக்கான். நான் அவன்கிட்ட சிரிச்சிட்டு என்னமோ சமாளிச்சுட்டு ரூம் போயிட்டேன். ஆனால் ரூமில் போய் உடனே ரெஸ்ட் எடுக்கவே மூடு வரல. அந்த எனக்கும் இதை சொல்லிக் கொடுங்க சார், நான் பிழைச்சிக்கிறேன். அப்போது ஆண்டவர் என்னோட சொன்னார், உன்னுடைய சர்ச்சுக்கு பக்கத்து காம்பவுண்டில் இருக்கிற ஒருத்தன் கூட நீ என்னமோ உன்னதமான தேவனுக்காக ஊழியம் செய்கிறவன், தாயின் கர்ப்பத்திலே வேறு பிரிக்கப்பட்டவன், பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன், நான் அனுப்பினவன் சொல்லி இந்த கதையெல்லாம் நீ சொல்லலாம், இந்த வசனத்தை நம்பி நீ பேசலாம். ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் நினைக்கிறான் இந்த சபை எதுக்கு இருக்குன்னா நல்ல வரும்படி சார், நல்லா பிழைக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி. இதை நிரூபிக்கிற மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு முறை ஆட்டோவில் நான் போய்கிட்டு இருக்கிறேன், ஒரு சர்ச்சுக்கு அட்ரஸ் கண்டுபிடிச்சி ஏதோ ஊர் மறந்துட்டேன், போய்கிட்டு இருக்கிறேன். அவன் அந்த ஆட்டோ டிரைவர், சார் நீங்கள் ஃபாதரானா? ஆமாம் ஃபாதர்னு, சென்னையில் இருக்கிறேன், இந்த மீட்டிங்காக வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு. நான் ரொம்ப ஒன்றும் இல்லை சார், அதுக்கு அந்த தெருவில் தான் நான் இருக்கேன், உங்களை கொண்டு போய் பத்திரமா நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் பேசியிருந்தான். அந்த தெருவில் இருக்கிறியே, நீ ஒரு நாளாவது சர்ச்சுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு நான் பேச ஆரம்பித்தேன். அவன் சொன்னான், இல்லை சார் அந்த இல்லை எங்கள் குடும்ப வழக்கம் இல்லை அப்படி இப்படின்னு பேசியிருந்தான். சார் ஆனால் அந்த சர்ச்சு மாதம் எப்படி ஒரு 5 ரூபா வரும் சார், மாதம் 5 ரூபா என்ன அப்படின்னு கேட்டேன். 5 லட்ச ரூபா வரும் சார் மாதம். நீ இந்த சபை போயிருக்கியா? போனதே இல்லை சார். எங்கே இருக்க? தெருமுனையில் இருக்கேன். தெருமுனையில் இருக்கிறவன் மாதம் எவ்வளோ வருதுன்னு கணக்கு பார்த்துட்டு இருந்திருக்கான் பாருங்கள். அப்போ அவன் சபை எவ்வளோ கேவலமாக நினைப்பான். ஏன் நம்ம நாட்டில் இன்றைக்கி அதிகமான சட்டங்கள் நமக்கு விரோதமாக ஏற்றப்படுகிறது? சபையினால் பணம் சம்பாதிக்கிற ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாஸ்டரை போஷிக்கிறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் அமைப்பு, வணிக அமைப்புன்னு சொல்லி நம்புகிறாங்க, பக்கத்தில் நம்புகிறாங்க. ஆனால் நீங்கள் சபை எதுக்குன்னு தெரியணும், உங்களுக்கு தெரியணுங்க சபை. நானும் ரட்சிக்கப்பட்ட புதுசில் சபைன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மியூசிக் வாசிக்கிறது தான், மியூசிக்காக தான் சபை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் தான் சபைக்குள்ளே வர்றோம். அப்படி தான் நான் வந்தேன், எனக்கு மியூசிக் தான். அப்படியே சும்மா இருக்கவே மாட்டேன், தொடச்சிக்கிட்டே இருப்பேன், அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், அந்த கீஸை வச்சு விளையாண்டுக்கிட்டே இருப்பேன். சர்வீஸில் எனக்கு சர்ச்சுக்கு எதுக்கு போகிறேன், நான் கீபோர்டு வாசிக்க போகிறேன்ப்பா, அவ்வளோதான் எனக்கு. ஆனால் அப்படி தான் என்னை கொண்டு வந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அந்த சபையில் சின்ன சின்ன சச்சரவுகள் வர ஆரம்பித்தது. என்னை வைத்து, என்னை மையமாக கொண்டு, நான் மியூசிக் வாசிக்கிறதுனால சில பிரச்சனை, நான் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட்டு, ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். ஒல்லியாக இருக்கான்னு நினைக்காதுங்க, விஷம் அப்படின்னு எனக்கு பட்ட பேர். இதெல்லாம் சபையில் வருது. அப்போ இந்த சபை விட்டு ஓடிடணும்னு நினைக்கிற நாட்களில் ஆண்டவர் 3 சொப்பனங்களை தந்தார். திங்கள் மனிதர்கள், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், 3 சொப்பனங்கள். 3 சொப்பனங்களின் மூலமாய் பாதியில் எதையோ உன்னை விடுறேன், ஒரு பாதியில் ட்ராவலை விடுறேன், பாதியில் ஒரு குளத்தை தாண்டுவதை விடுகிறேன். இப்படி பாதியில் விடுகிறதாய் 3 சம்பவங்கள். 3ஆவது நாள் மாத்திரம் எழும்பி உட்காந்து ஆண்டோடைய சமூகத்தில், என்னப்பா என்ன சம்பவம், ஏன் விஷயம், ஏன் இது திரும்ப திரும்ப வருது, நான் சொப்பனத்தையும் நம்பாதவன், தரிசனங்களையும் நம்பாதவன், எனக்கே இப்படி செய்து கொடுக்குறேன் அப்படின்னு உன்னை உருவாக்கும்படி உன்னை சியோனுக்கு அழைத்து கொண்டு வந்து, உன் இஷ்டத்துக்கு ஏற்ற மேய்ப்பர் அல்ல, என் இஷ்டத்துக்கு ஏற்ற மேய்ப்பரை கொடுத்துருக்கேன். வசனத்தை பார்த்தீங்களா? உன் இஷ்டத்துக்கு ஏற்ற மேய்ப்பர் இல்லை, என் இஷ்டத்துக்கு ஏற்ற மேய்ப்பர். இந்த மேய்ப்பரண்டை நீ இருந்து நீ கற்றுக்கொள்ளணும்னு தான் நான் வச்சுருந்தேன். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை குறித்து கொள்ளுங்கள், வாசிக்க நேரம் இல்லை, நான் வேகமாய் போக வேண்டும். அப்போ பாருங்கள், ஆலயத்துக்கு கொண்டு வந்து அங்கே நாம் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாக பர்வதம், அடுத்து 3ஆம் வசனத்தை போடுங்க. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நான் பாதைகளில் நடப்போம். பார்த்தீங்களா? ஏன் உங்களோட ரட்சிக்கப்பட்ட நிறைய பேர் இன்றைக்கி பின்மாற்றம் அடைஞ்சிட்டாங்க. உங்களோட ஞானஸ்நானம் எடுத்தவங்க இன்றைக்கி பழைய மார்க்கத்துக்கோ பழைய பாவத்துக்கோ ஏன் போனாங்க? அவங்களுக்கு ஒரு சபை இல்லைங்க, அவங்களுக்கு ஒரு சபை கிடையாது, அவங்களுக்கு ஒரு மேய்ப்பர் இல்லை.
இதைத்தான் மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் 36லேருந்து 38 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேய்ப்பனற்றவர்களாக இருக்கிற ஜனங்களை கண்டு மனதுருகி என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம். வழிகாட்டுபவர்கள் இல்லாத நிலைமை. சபை ஆண்டவர் ஏன் ஏற்படுத்தினார்? சபையை ஏன் ஏற்படுத்தினார்? நான் சம்பாதிக்க என்று ஒரு போதகர் நினைத்து விடக்கூடாது. சபை மக்கள் இவர் வாழ்க்கைக்கு நம்மையும் காணிக்க கொடுக்கிறோம் என்று நினைத்து விடக்கூடாது. சபை தேவனுடைய இருதயத்தில் இருந்த திட்டம், அது தேவனுடைய திட்டம். சபை தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. என் சபை நான் கட்டுவேன். ஐ வில் பில்ட் மை சர்ச். நான் கட்டுவேன்றார். எத்தனை முறை பிசாசு இடிச்சு போட்டாலும் நான் கட்டுவேன். ஐ வில் பில்ட் மை சர்ச் என்றார். இந்த வெறித்தனம், அந்த புரிதல் நமக்கு வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம். நான் விளையாட்டுத்தனமாக இருந்த நாட்களே, நான் விளையாட்டு பிள்ளையாக இருந்த நாட்களிலே என் வாழ்க்கையில் சாபங்கள், கேடுகள், எல்லா விஷயத்துலையும் பாதியை தான் நான் வாழ்க்கையில் முடிக்கிறேன். பிஸ்னஸ் ஆரம்பித்தா பாதியில் முடிக்கிறேன், வேலைக்கு போனால் பாதியில் ஓடி வர்றேன். வாழ்க்கையில் இந்த காரிய சித்தின் ஆவியில் எதை தொட்டாலும் தொலங்கலை என்ற நிலை இருந்தது. ஆனால் சபைக்கு கொண்டு வந்து நான் 3 சபை மாறி இருக்கிறேன். சுந்தரம் சபையில் ஆரம்பத்தில் இருந்தேன். அப்புறம் ஒரு சபையில் வெறும் கீபோர்டிஸ்டாக தான் நான் 1 இயர் அங்கே ஸ்பெண்ட் பண்ணேன். அப்புறம் தான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தேன். இந்த சபைக்கு வரும்பொழுது அந்த சபை எனக்கு பிடிக்கலை, அந்த பாஸ்ட் உயரம் எனக்கு பிடிக்கலை, அந்த பாஸ்ட் குரல் எனக்கு பிடிக்கலை, அந்த பாஸ்ட் பிஹேவியர் எனக்கு பிடிக்கலை. ஏன் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தீங்க? நான் விபரீதமாக அங்கே வந்துட்டேன், தெரியாமல் வந்துட்டேன்னு ஓட நினச்சேன். ஆனால் ஆண்டவர் பிடிச்சி என்ன செஞ்சேன். பட் அதனால தான் இன்றைக்கி நான் இந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். நம்பிக்கை இருந்தால் மாத்திரம் கை வைத்தல இல்லையா சொல்லு. ஹல்லேலூயா. அதனால் நான் எந்த யூத் கேம்ப்பு என்னை பேச விட்டாலும் 128ஆம் சங்கீதத்தில் நான் சொல்லுவேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன். அந்த வசனத்தில் கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எருசலேமே உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். ஜஸ்ட் லவ் யுவர் சர்ச். எருசலேம் என்பது தேவனுடைய ஆலயம். ஜஸ்ட் லவ் யுவர் சர்ச். உன் சபையை நேசிங்க. சபையில் குறைகள் இல்லாமல் இருக்காது, சபையில் பிரச்சனை இல்லாமல் இருக்காது. ஏன் சபைக்கு வருகிறதில்லை என்று வாலிபர்களை கேட்டால், வெளியில் இருக்கிற பாவம் இங்கே இருக்கிறது, அங்கே மாயமாலமாய் இங்கே தான் அதிகமாக இருக்கிறாங்க. ரொம்ப பக்தி வேஷம் போட்டு ஏமாத்துறாங்க. நாங்கள் ஏமாந்து சோர்ந்து போயிட்டோம், சலிப்போடு இருக்கிறோம். எஸ், ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. ஒரு ஊமையில் சொல்கிறாரு, இங்கே பார்ப்பா, களைகளெல்லாம் வளர்ந்துட்டு வருது ஐயா, களைகள் வருது, கோதுமை மணியும் வளருது, நெல் செடி வளருது, கோதுமை மணி நல்ல மணியாக வளருது. ஆனால் அதோட இணையாக களையும் வளருது. ஒருத்தன் கேட்குறான், இதெல்லாம் களையை பிடுங்கி போட்டுருவோமே, இது அவகீர்த்தி உண்டாக்குறதே, இது பிரயோஜனமற்றதாக இருக்கிறதேன்னு சொன்னோம். இயேசு கிறிஸ்து அந்த ஓமையில் சொல்கிறாரு, களைகள் அப்படியே இருக்கட்டும், லெட் தம் தேர், அங்கேயே இருக்கட்டும். அதனால தான் எல்லா தோல்வியடைந்த ஊழியங்களும் அப்படியே தான் இருக்கும். தோல்வியடைந்த ஊழியர்களும் அங்கங்கே இருக்க தான் செய்வாங்க. ஆனால் அதை பார்த்து இடரல் அடைஞ்சு விசுவாசத்தை விட்டு நாம் போய்விட்டால் நஷ்டம் யாருக்கோ அல்ல, எனக்கு. ஏனென்றால் நான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும், வளர வேண்டும், கனி கொடுக்க வேண்டும், அவருடைய வருகையில் போய் சந்திக்க வேண்டாம். எனக்கு ஒரு சபை முக்கியம், எனக்கு ஒரு சபை முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஸோ எனக்கு இதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து சொன்னார், நீ பாரு 3 வருஷம் இதுதான் என் சபை. எல்லாம் சொல்லுங்கள், இதுதான் என் சபை, மை சர்ச். அவர் சொன்னார் என் சபை. இப்போ நீ சொல்லு, கிளைம் பண்ணு. நீ சொந்தக்காரனாக முடியாது. ஏன்னா சில சமயத்தில் அடுத்த எக்ஸ்ட்ரீமில் போயிடக்கூடாது. சொந்தம் பாராட்டு. இந்த சபைக்கு சொந்தக்காரர் அவர் தான். இந்த சபைக்கு சொந்தக்காரர் யாருமே இல்லை. இந்த சபைக்கு சொந்தக்காரர் அவர் தான். ஆனால் நான் சொந்தம் பாராட்டி, ஓன் பண்ணி சொந்தம் பாராட்டி, இது என்னுடைய சபை அப்படின்னு எப்போ உன் விசுவாச வாழ்க்கை துவங்குதோ அந்த நாளிலிருந்து 3 வருஷத்துக்குள்ளே நீ சீஷராக மாறிடுவேன். இதான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். 8 வயசில் நான் சுவிசேஷத்தை கேட்டேன். 8 வயசில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். நிறைய பேர் இது சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. 8 வயசு பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும்? நான் ஏற்றுக்கொண்டேன். எனக்கு இல்லந்தோறும் நற்செய்தி என்ற ஒரு ஊழியக்காரர், அந்த இருந்து வந்த ஊழியக்காரர் அம்ப்ரோஸ் என்ன ஒரு அண்ணன் இன்றைக்கும் உயிரோடு இருக்காங்க. 80 வயசை தாண்டிட்டாங்க, அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க எனக்கு சுவிசேஷம் சொன்னாங்க. அவங்க சொன்ன கதை ஞாபகத்தில் இருக்கிறது. ஜிம் அப்படின்னு ஒரு பையனை குறித்து, நீக்கிற பையனை குறித்து. ஆனால் என் பையனுக்கு பேர் ஜிம் அப்படி வச்சிருக்கிறேன் நான். ஸோ ஆனால் அந்த 8 வயசில் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் 15 வயசில் சிஏ கேம்பில் தான் ஞானஸ்நானம் எடுத்தேன். ஆனாலும் திருப்பி ஏஜ் தொடர்பில்லை. நான் இங்கே பழையபடி நான் போனேன், சபைகளுக்கு போக ஆரம்பித்தேன். ஆனால் பல சபைகள் நான் எங்கள் அம்மா அப்பா எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணாங்களோ அங்கே போயிருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் இதுதான் நான் உன்னை உருவாக்கும்படி கொடுத்த சபைன்னு என்றைக்கு சொன்னாரோ
அந்த 3 சொப்பனங்கள் மூலமாக உறுதிப்படுத்தினார். அன்றைக்கி நிலை நின்று நான் பார்க்குறேன். அதுலேருந்து கரெக்டாக 3வது வருஷம் என்னை ஊழியக்காரனாவே மாற்றிட்டார். என்னை ஒரு முதிர்ச்சி உள்ள விசுவாசியை மாற்றிட்டார். எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், கலைக்கு கோபம் மூக்கில் வருதுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க, கோபம் மூக்கில் வரும்னு. ஆனால் கலை கோபம் மூக்கில் இல்லை, மூக்குக்கு முன்னாலே வந்துரும்பார். அவ்வளோ கோபக்காரனாக இருந்தேன் நான். இன்றைக்கி மற்றவங்கள்ட்ட எப்படி பாச இவ்வளோ சாந்தமாக இருக்கிறீங்களே அப்படிம்பாங்க. சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்தேன். உன் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பரை இல்லை, என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பரை கொடுப்பேன். அவர்கள் உன்னை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். நான் ஊழியத்துக்கு வந்த பொழுது 31 வயசு. எனக்கு சபை பொறுப்பெடுக்கும் பொழுது, குளத்தூரில் பொறுப்பெடுக்கும் பொழுது எனக்கு முதல் ஞானஸ்தானம் யாருன்னு சொன்னால் ஒரு 70 வயசு பாட்டி, அவங்க தான் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. 2 வாரம் கழித்து இன்னொரு அம்மா எடுக்கிறாங்க. அவங்க உங்கள் வயசு என்னன்னு கேட்டால் 73ன்றாங்க. 73 வயசு. அதில் கொடுமை என்னென்னா அவங்களுக்கு வீசிங் வரும். இந்த போயிட்டான்னா சிலிண்டர்லாம் வச்சு தான் அவங்க உயிர் பழிச்சுக்கணும். ஐசிக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்க. நான் சொன்னேம்மா, நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன்னு. ஏன்? உள்ளே போயிட்டு வெளியே வரலன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். நீங்கள் பரலவும் போயிருக்கேன், பயப்படாங்க. அவன் சொன்னாங்க, நீ என்னப்பா, நீ எங்களுக்கு விசுவாசம் சொல்லிட்டு உனக்கே விசுவாசம் இல்லையா? முக்கும்போதே போயிட்டான்னா போயிடுறேன் பரலோகத்துக்குன்ட்டேன். ஸோ 2வது ஆத்மா. ஆனால் எனக்கு சோர்வாயிருச்சு. என்ன ஆண்டவரே, வாலிபர்கள் பின்னாலே ஓடி ஆடி ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், என்ன போய் இந்த மாதிரி வயசான ஆட்களுக்கே என்னை ஊழியம் செய்ய வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். அவர் சொன்னார், நீ வாலிபர்களுக்கு மட்டும் ஊழியம் செய்கிற வாலிபனாக இருந்தால் யூத் மினிஸ்டராக இருப்பேன். நீ ஒரு சபை போதகனாக வேண்டுமானால் எல்லா ஏஜ் குரூப்பையும் நீ மீட் பண்ணணும், எல்லா படித்தவர்கள் படியாதவர்கள் மீட் பண்ணணும், ஏழை பணக்காரனோடு நீ நேரம் செலவழிக்கணும், எல்லா தரப்பு மக்கள், எந்த ஜாதி வேறு கலர் எதுவும் வித்தியாசம் உனக்கு இருக்கக்கூடாது. உலகம் அதில் ஊறி இருக்கும், உலகம் அந்த சாபத்துக்குள்ளே இருக்கும். நீ அதை விட்டு வெளியே வரணும், மொர்தேக்காய் மாதிரி மாறணும், நீ பொது மனிதனாய் மாறணும். அப்போ தான் உன்னை பயன்படுத்த முடியும். அதனால் கொஞ்ச நாள் இப்படி ட்ரெயின் பண்ணுறேன் விட்ருன்ட்டார். அப்புறம் எல்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய வயசில் மூத்தவங்க வர்றாங்க. அதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா பேங்க் மேனேஜர், இந்தியன் பேங்க் மேனேஜர் வந்துட்டார். அவரை பார்த்தா நான் நடுங்குறேன். என்ன ஒரு படித்தது மாத்திரம் இல்லை, அதிகமாக படிச்சுக்கார், ஒரு இந்தியன் பேங்க் மேனேஜர். அங்கே போய் ஒரு 100 ரூபா எடுக்க போனால் ஒருத்தனும் மதிக்க மாட்டான், வாட்ச்மேன் துரத்தி விடும். ஆனால் அவர் ஏன் முன்னால் கை கட்டிட்டு நிற்கிறாரு. நான் நடிக்கிறாரோன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் மாலை வேளையில் அவர் வர்றாரு. வந்துட்டு சொல்கிறாரு, பாஸ்டர் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, என்ன செய்யணும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று எனக்கு ஆச்சரியம். நான் ஒன்று எப்படி ஆண்டவரை இவர் பேசுகிறது அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு ஆலோசனை வருது. நான் மட்டும் சொல்கிறேன், இவ்வளோ தானே மேட்ரு, இவ்வளோ தான் மேட்ரு, நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்களேன், என்ன அது பார்ப்போம் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுட்டேன். நான் வேலைக்கு போயிட்டார், ரெட்டில்ஸில் அங்கேருந்து போகிறாரு. போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போல் நேராக 6 மணி 7 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வரார். பாஸ்டர் நீங்கள் சொன்னது அப்படியே செஞ்சோம் பாஸ்டர், அப்படியே நம்பி கீழ்ப்படிஞ்சோம் பாஸ்டர், எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, சந்தோஷமாக இருக்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், டேய் உன் வயசு இல்லை முக்கியம், உன் போதக அபிஷேகம் முக்கியம். சீயோனுக்கு அழைத்து வந்தது என் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர், அந்த மேய்ப்பருக்கேற்ற அபிஷேகத்தை அவர் கொடுக்குறார். இதை தான் நான் படித்தேன். அந்த 6 மணி நேரத்தில் ஒரு 3 நாள் பிரச்சனை வரும்போது எங்கள் பாஸ்டர்கிட்ட என்ன செய்ய சொல்கிறார் ஆண்டவர், என்ன செய்யணும்னு கேட்குறேன். சொப்பனத்தை விட்டு எழும்பினோடனே அவர் சொல்கிறாரு, போய் உன் நாச்சியாரண்டே அடங்கியிரு. அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். என்னது, உன் நாச்சியாரண்டே அடங்கியிரு. அதுக்கப்புறம் நேராக மறுநாள் வேலையில் அம்பத்தூரில் வேலையை முடிச்சுட்டு நான் நேராக போகிறேன். அவர் அங்கே தூரத்தில் ஒரு ஸ்கூட்டரில் ஏதோ ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நான் கற்பனை பண்ணிட்டு போகிறேன், இளையகுமாரன் மனம் திரும்பி வருகிறான். ஞாயிற்றுக்கிழமை பாவம் செஞ்சு போனான், என்ன சார் புதன்கிழமையே வர்றான். அப்பா பார்க்குறாரு, என்ன அப்பா பார்க்குறாரு. அவர் என்ன சார் கெட்டி பிடிச்சி மகனேன்னு முத்தம் கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு வரேன். பக்கத்தில் இளையகுமாரன் மாதிரி ரெடி ஆகிட்டேன், நம்மளை கெட்டி பிடிக்க போகிறாரு. அவர் பக்கத்தில் வந்தோடனே அப்படி என்ன என்ன அப்படின்னா ஒன்று ஆண்டவர் சொல்லிட்டார்ல, வேறு வழி இல்லாமல், சாரி பாஸ்டர் அப்படின்னு. அவர் ஒன்று வருவேன்னு தெரியும்டா அப்படின்னா. அதுக்கப்புறம் அந்த சபையில் எனக்கு இருந்த கொஞ்சம் நெஞ்ச மரியாதை கூட இல்லாமல் போச்சு. ஒரு 6 மாதம் சின்ன பிள்ளைங்க கூட தலைமையில் ஏறி போக ஆரம்பித்தாங்க. மதிப்பு மரியாதை எல்லாம் போயே போச்சு. என் மாம்சம் சொல்லு வெளியேறுன்னு சொல்லும், என் மாம்சம் சொல்லு போயிரு, அங்கே எவ்வளோ பேர் உன்னை கூப்பிட்றாங்க அங்கே போ, எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க அங்கே போ. இது காசும் கொடுக்க மாட்டாங்க, மதிப்பும் கொடுக்க மாட்டாங்க. இடையில எங்கள் பாஸ் வேறு சொல்லுவார், நான் மியூசிக்கில் எனக்கு செகண்டரி, பிக்கிள் மாதிரி, ஊறுகாய் மாதிரி, கருவேப்பிலை மாதிரி அடிக்கடி இதெல்லாம் சொல்லுவார். ஆனால் அங்கே தான் வச்சாருங்க, உருவாக்கினார்.
அல்லேலூயா. நான் அதனால் எல்லா இடத்துலையும் ஒரு பாஸ்டரை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு இதை சொல்லலை. இந்த பாஸ்டர் ப்ளீஸ் பண்ணி அடுத்த வாரம் இவர் என்னை கூப்பிடணும், அடுத்த வருஷம் கூப்பிடணும், அது அந்த இச்சை எனக்கு இல்லை. இப்போ வந்தேன்னா நான் திருப்பி வருவேனோ வரமாட்டேன்னு தெரியாது எனக்கு. ஆனால் என்னுடைய நான் படித்தது, நான் வறுமை, பயங்கர வறுமைங்க. எங்கள் அம்மா அப்பா ஏழ்மை, ஆசிரியர் தான் அந்த காலத்தில். இப்போ தான் ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளம். அந்த காலத்தில் ஒரு பழமொழி, கிராம பழமொழி, வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை. இப்போ இந்த ரெண்டும் தான் சூப்பர் வேலை. எங்கள் அப்பா அம்மா காலத்தில் வறுமை, கடன், கஷ்டம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த எண்ணெய் கிழிஞ்ச சட்டை போட்டு பைபிள் காலேஜ் டிபிசியில் படிக்கும்போது ஃபஸ்ட் ஏஜின்னு ஒன்று இருக்கும். அதில் போய் நின்று படிக்கும்போது ஒரு நாள் ஒர்ஷிப் நடத்தணும். தூக்குனா இங்கே அப்படி கிழிஞ்சது தெரியுது. உடனே டப்புன்னு இது பண்ணிட்டேன். அன்றைக்கி முழு ஆராதனையும் மைக்கை வலது கையில் பிடிச்சி இடது கை உயர்த்தி வச்சுட்டே ஆராதனை பண்ணேன். மறக்கவே முடியாது. யாரோ பயன்படுத்தின செருப்பு, யாரோ பயன்படுத்தின ட்ரெஸ்ஸு, யாரோ பயன்படுத்தின சூட்கேஸ் எடுத்து தான் பைபிள் காலேஜ் வந்தேன். இன்றைக்கி உங்கள் முன்னால் நான் ஆண்டவர் என்னை பல நாடுகளுக்கு எடுத்து செல்கிறேன். ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த எண்ணெய். ஹல்லேலூயா. அவர் சிறியவனை புலிதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி பிறப்புகளோடு ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சேற்றிலிருந்து என்னை எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி புதுப்பாட்டை தருகிறான் அந்த வசனத்தின்படி. ஹல்லேலூயா. என்னை ஆண்டவர் உயர்த்தினா கிறிஸ்துவ வாழ்வு. என்னையா மன்னித்தார் கிறிஸ்துவ வாழ்வு. ஆனால் அதில் நிலைத்திருக்க, கனி கொடுக்க, ஒருவேளை எனக்கு சபை ஒன்று வழிகாட்டப்படாமல் இருந்திருக்குமானால் நான் இழந்திருப்பேன். அன்பானவர்களே, சபை எவ்வளோ முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுகிறீர்கள். உங்களை குறித்த நல்ல மதிப்பு எனக்கு இருதயத்தில் இருக்கிறது. போதகர் மூலமாய் கேள்விப்பட்ட எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது நீங்கள் பெரும் மதிப்பிற்குரியவர்கள். உங்களுக்கு எத்தனையோ சோதனைகள், இடர்பாடுகள் வந்தாலும் சபையின் முக்கியத்துவத்தை கருதி நிற்பவர்கள். தமிழ்நாட்டிலே முன்பும் உங்கள் சாட்சி பிரபலியமாக இருந்தது. பிந்தைய சாட்சி இன்னும் அதிக பிரயோஜனமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சபை எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து சபைக்காக விட்டு கொடுத்து சபைக்காக நான் அப்போது அதுக்கப்புறம் சபையில் திரும்பவும் எனக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது ஓடிவிட வேண்டும் என்று நினைத்த பொழுதெல்லாம் எனக்கு ஆண்டவர் ஒரு ஞாபகத்தை கொடுப்பார். உன்னை விட உன் சபை உயரம் என்று சொல்லு, உன்னை விட உன் சபை பெரிது என்று நம்பு, உன்னை விட உன் சபை முதிர்ச்சியானது என்று சொல்லு. எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் நான் யோசிக்க பார்த்தேன், சபை என்னை விட வயது கூடினது. நான் ஒருவேளை வயது இப்பொழுது அதிகமானவன், ஆனால் என்னை விட என் சபை வயது 2000 வயது, அதுக்கு மேலே யாருமே இல்லை. எல்லா விதத்திலும் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறது மாத்திரமல்ல, இந்த சபையை பாதுகாக்கத்தான் அவர் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினார். ஹல்லேலூயா. இந்த சபையை திரும்ப அழைத்து கொள்ள வரத்தான் அவர் திரும்ப வரப்போகிறார். காரணங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. இவ்வளவு முக்கியமான சபையை உலகம் வணிக அமைப்பாக அருவருப்பானதாக இருக்கிறது. ஆனால் பாஸ்டராகி எங்களுக்கும் ஆண்டவர் தான் சொல்லிக் கொடுக்குறார். எனக்கு இதை தான் சொல்லிக் கொடுத்தாருங்க. பாரு, உன் பேர் உண்டாக்க, உனக்கு பணம் உண்டாக்க, உன் வாழ்க்கைக்காக நீ இந்த சபை கிடைக்கல, இந்த ஊரை நேசிக்கணும்னு முதல்ல சொல்லி கொடுத்தாரு. நான் இருந்த ஊர் குளத்தூர், வசதியற்ற ஊர். இப்பொழுது எங்கள் ஊர் பிரபலமான ஊர். எல்லா விதத்திலும் அவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க. ஏன் விட்டாங்களோ எனக்கும் தெரியாது, என்னை திட்டாதீங்க. ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா? நான் போன டைமில் ரோடு கூட கிடையாதுங்க. ஆனால் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால் அப்படிப்பட்ட அந்த ஊர். ஆனால் அந்த ஊரை நேசிக்க சொன்னார் ஆண்டவர். நீங்கள் திருப்பூருக்காக பாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் திருப்பூர்லேருந்து வந்திருக்கலாம், பல கிராமங்களுக்கு வந்திருக்கலாம். எந்த ஊரை நீங்கள் இருக்கிறீங்களோ அதை ரொம்ப சோர்ந்து போய் வேறு வழி இல்லாமல் அங்கே போயிருக்கணுங்க. கோயம்புத்தூரில் போய் செட்டில் ஆகிருக்கணுங்க. அங்கே போய் ஒரு இடம்லாம் கிடச்சிதுங்க. அதெல்லாம் விட்டுட்டு கடைசியில் சனியை பிடிச்சி இந்த திருப்பூருக்கு வந்துட்டாங்க அப்படின்னு யாராவது சொல்கிறீங்களா? அப்படி சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களாங்க? அப்போஸ்தலர்களுடைய 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 26ஆம் வசனத்தை வாசிங்க. 17, 26 சீக்கிரமாக வாசிங்க. ஆமே. அப்போது சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினால், நம்ம ஜாதி போட்டு அடிக்கிறோம், ஆனால் அவர் தோன்ற பண்ணினது ஒரே இரத்தம்தான். பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்தார். அவன் ஒரு இடத்துல குடியிருக்க ட்ரை பண்ணாலும் உடலை திருப்பி உடச்சி பூமி எங்கும் பரவ செய்கிறார், குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள், எல்லாம் சொல்லுங்கள், முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசித்தா நீங்கள் இந்த திருப்பூரை நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த வசனத்தின் மூலமாக தான் ஆண்டவர் என்னோடு பேசினார். நீ ஏன் வரலப்பா இந்த ஊருக்கு? நீ வரல, உங்கள் ஸ்தாபனம் ஒன்று அனுப்பலை, உங்கள் பாஸ்டர் ஒன்று அனுப்பலை, நீ பிழைப்புக்காக அங்கே வரல, நான் ஒன்று அனுப்பினேன்.
இந்த ஊரில் என்ன இருக்குது இல்லைன்னு பார்க்காத, இந்த ஊரை மக்களை நேசி. மிஷினரிகளை ஏன் ஆண்டவர் பயன்படுத்தினார்? மிஷினரிகள் அந்தந்த நாட்டை, எந்த நாட்டுக்கு அனுப்பப்பட்டார்களோ, எந்த ஊருக்கு அனுப்பப்பட்டார்களோ, அதற்கு திரும்ப சொந்த நாட்டுக்கே போக மாட்டாங்க. தங்களை அங்கேயே விற்று போட்டுருவாங்க, அங்கேயே சாக ஒப்பு கொடுப்பார்கள். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததையாகில் அது மிகுந்த பலனை கொடுக்கின்ற வசனத்தின்படி தங்களே அர்ப்பணித்து அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஸோ இதுதான் எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார், நீ இந்த பட்டணத்தை நேசி அப்படின்னு சொன்னார். ஒரு முறை எங்கள் விசுவாசி இன்னொரு போதகர் என்எல்ஏஜி போதகர் அவங்க ஏரியாவிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எங்கள் பகுதிக்கு வந்திருந்தாங்க, ஒரு விசுவாசி. ஆனால் நானே நீங்கள் வாங்க, நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன், இனிமேல் நீங்கள் அவங்கள கூட்டு வந்துடலாம் அப்படின்னு, உங்கள் சபைக்கே அழைத்து கொள்ளலாம், இங்கேருந்து அவ்வளோ தூரம் வரமாட்டாங்க. ஓகேன்னு நானும் சந்தோஷமாக போகிறேன். அப்போது எங்கள் பகுதியில் பயங்கரமான வெள்ளம் அவங்க வீட்டுக்கு போகிற பகுதியில் இன்னும் இடுப்பளவு இருக்குது. இடுப்பளவு நனைஞ்சிட்டே தான் நாங்கள் போனோம். கஷ்டப்பட்டு இந்த பாஸ்டர் ஒரு ஆத்ம பாரத்தோடு அவங்கள கூப்பிட்டு போயிட்டார். இன்னொரு நாள் வருவோம்லாம் நினைக்க கூப்பிட்டு போயிட்டார். அங்கே போனால் ஒரு தாயும் தகப்பன் 3 பையங்க, எல்லாமே பையங்க, எல்லாம் 5 பேர் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு கோபத்தோடு உட்காந்துருக்காங்க, எரிச்சலோடு உட்காந்துருக்காங்க. நான் இந்த பையனை பார்த்து, என்னப்பா இவங்களை கஷ்டப்படுத்திட்ட போல், இவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கினியா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னே, நீங்கள் ஒரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் பாஸ்டர் அப்படி பண்ணி எல்லாம் அந்த ஃபார்மாலிட்டியெல்லாம் முடித்தார். என்னை அவங்க மதிக்கவே இல்லை, ரொம்ப என்னை ஏற்றுக்கொள்ள, எதுக்குப்பா நீ எல்லாம் வந்த அப்படின்ற மாதிரி பார்வை, அந்த பார்வையோடு இருந்தாங்க. சரி, அவர் சொன்னார், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னு கடைசி என்னை பார்த்து சொன்னார். நான் ஜெபம் பண்ணும்போது இந்த வசனத்தை பேசி ஜெபம் பண்ணணுன்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, ஆண்டவர் உணர்த்தினார். ஆகவே இந்த வசனத்தை மட்டும் வாசித்துட்டு இதை நோட் பண்ணி இதை ஒரு சின்ன குறிப்பு சொல்லிட்டு ஜெபம் பண்ண முடித்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் சிரிச்சு முகத்தோடு இருக்கிறாங்க விசுவாசிகள். அந்த 5 பேரும் குடும்பத்தை சார்ந்தவங்க அவ்வளோ கோபத்தோடு இருந்தாங்களே, என்ன சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ தான் சொல்கிறாங்க, அந்த அம்மா கதை சொல்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டாலும் நீங்கள் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலே எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய உலக மகா யுத்தம் நடந்துக்கிட்டு இருந்தது. எங்கள் புருஷனை பையங்கள்லாம் சேர்ந்து ஒரே சண்டை, என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவர் ஒரு கார்ப்பரேஷனில் டிரைவர், அண்ணா நகரில் இவருக்கு ஒரு குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, கற்பனை பாருங்கள், அந்த வார்த்தையை பாருங்கள், அண்ணா நகரில் ஒரு வீடு கிடச்சது பாஸ்டர். இந்த மனுஷனுக்கு புத்தி இல்லாத மனுஷன் அதை விட்டுட்டு எங்கே போனேன், விட்டுட்டார், அதையும் விட்டுட்டார். அப்புறம் பாருங்கள், அமைஞ்சிக்கரையில் திருப்பி ஒரு சான்ஸ் கிடச்சது, அதுக்கு அடுத்த லெவலில் அதையாவது சுதந்திரிச்சிருக்காங்கல்ல, அதையும் கெடுத்துட்டு இந்த கேடுகட்ட குளத்தூரில் கொண்டு வந்து வெள்ளத்தில் விட்டுருக்காரு. நாங்கள் திட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள் உங்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் அவர் நிர்ணயித்திருக்கிறார். நாங்கள் சண்டை போட்டதுக்காக வைக்கப்படுறோம். இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது யார் தான்? எத்தனை பேர் இதை நம்ப ஆரம்பிச்சிங்க? ஆமென். திருப்பூராக இருக்கலாம், அதை விட ஒரு கிராம சூழ்நிலையிலையும் இருந்து சிலர் வந்திருக்கலாம். நீங்கள் இருக்கிற ஊரை அப்படியே நினச்சி சந்தோஷப்படணும், அதை நினச்சி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த ஊரில் உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். அதுக்கு தான் உங்களை அந்த இடத்துல ஏற்படுத்தி இருக்கிறார். ஏன்ற ரீசனை பின்னால் பாருங்கள், 27ஆம் வசனத்தில் ஏன் அவர் அப்படி செதற வைக்கிறாரு, பரவ வைக்கிறாரு, ஏன் கிராமங்கள் பட்டணங்கள்னு ஏற்பட வைக்கிறாரு, பல மொழிகள் பல ஜாதிகள் அப்படியாயிலும் தடவியாயிலும் கண்டுபிடிக்கணும். 27ஆம் வசனத்தில் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக நம்முடைய தேவன் நினச்சா ஒரே ஒரு நிமிஷம் ஒரு தட்டுனாலே உலகமே மாறிடும். பாருங்கள், நேற்று 2-3 நாளைக்கு முன்னால் நடந்த பூமி எதிர்ச்சியினுடைய செய்திகளை நம்ம கேள்விப்பட்டோமே. 2 பூமி எதிர்ச்சி இது வரைக்கும் வரலாற்றில் 100 வருஷத்துக்கு முன்னால் வந்த பூமி எதிர்ச்சி, ஒன்றுக்கு மேலே ஒன்று கீழே இறங்கும், ஒன்றுக்கு மேலே ஒன்று அதிகமாக போன பூமி எதிர்ச்சி, 100 வருஷத்துக்கு முன்னால் வந்த பூமி எதிர்ச்சி. 1,00,000 பேராவது செத்து போயிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே நாட்டில் அந்த பூமி எதிர்ச்சி எப்போ வந்தாலும் அப்படியே ஒரு ரவுண்டு வரும் பாருங்க. நீங்கள் நினச்சி டிவியில் பார்க்கும்போது எப்படி பார்த்துருப்பீங்க, பட்டாணி சாப்பிட்டுட்டு பரவாயில்ல, கட்டடம் விடியதெல்லாம் என்னமோ பிள்ளைங்க விளையாடுறது புதுன்னு விழுற மாதிரி இருக்கும். ஆம்புலன்ஸ் சத்தெல்லாம் கேட்டு டீ குடிச்சிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. ஆனால் நம்ம ஊருக்கு வந்துருச்சு. இன்றைக்கி நீங்கள் நியூஸ் பார்த்துருக்க மாட்டீங்க, வீட்டில் போய் பாருங்கள். இன்றைக்கி நேற்று இரவோ இன்றைக்கி காலையிலும் அதிகாலையிலும் ஆப்கானிஸ்தான் வந்துருச்சு. குறைச்சி வரல, 6.2. அது அப்படியே வந்துச்சுன்னா நம்ம ஊருக்கு வந்துச்சுன்னா என்ன யோசிச்சு பாருங்கள். இல்லை, நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு இப்படி பூமியில் உள்ள மக்கள் எல்லாம் வலுக்கட்டாயப்படுத்தி திருப்பிடலாம் தம் பக்கமாக. வானத்தில் ஒரு உயிர்த்தெழுந்த இயேசு, மரித்தோர் மத்தியில் எழுந்த இயேசு 10 தடவை சீசர்களுக்கு காட்சி கொடுத்துருக்கிறாரு. 10 முறை
10 முறை வேறு வேறு இடங்களில் வேறு வேறு சூழ்நிலையில் காட்சி கொடுக்குறாரு. நான் லூக்காலு மன்னித்துக்கணும், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் தான் ஏன் அப்படி செய்கிறாருன்றத ரீசன் நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? திருஷ்டாந்தப்படுத்தினார், தம்மை உயிரோடு இருக்கிறவராய் திருஷ்டாந்தப்படுத்தினார். நான் ஒன்று இந்த வசனத்தை கேட்கும்போது, நீங்கள் என்ன ஆண்டவரே ஒரே அடி அடிச்சோன்னா ஒரு பூமி அடிச்சு போனால் எல்லோரும் திரும்ப வச்சலாம், சுனாமி மாதிரி ஒரு 2-3 கொடுத்து ஒரு கொரோனா மாதிரி 2 அனுப்பி நான் யாருன்னு காமிச்சேன்னா இப்போ எல்லாம் நான் தான் ராஜான்னு நினைக்கிறான். நான் நினச்சதான் சட்டம்னு நினைக்கிறான். வீட்டில் தான் நடக்கு, நாட்டில் தான் நடக்கு. கொடுமை பண்ணுறாங்க, கொடூரம் உள்ள மக்களாக இருக்கிறாங்க. ஒரே ஒரு தட்டுனா போதுமே அப்படின்னு நான் கேட்டேன் ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கும் போது. அது மட்டும் இல்லை, ஏன் நம்ம நம்பாத சீசல்கிட்ட போயிட்டு திரும்ப திரும்ப தொட்டுப்பாருன்னு நீங்கள் நிற்கிற மாதிரி நிற்கிறேன், நீங்கள் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றேன் அப்படிலாம் ஏன் கஷ்டப்பட்டு திருஷ்டாந்தப்படுத்தணும்? நீர் உயிர் தெழுந்த அன்னைக்கு ஒரே ஒரு நிமிஷம், அப்படியே ஒரு நிமிஷம் கூட இல்லை, ஒரு 30 செகண்ட் ஏறாவது வீட்டு முன்னால் நின்றுருந்துருந்தா முழு இஸ்ரவேல் ஜனமும் உங்கள்கிட்ட வந்திருக்குமே ஆண்டவரே. ஏன்ட்ட அந்த ஐடியா கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன் ஆண்டவரை பார்த்து. ஏன்னா அதுக்கு பதில் ஒரு நாள் ஆண்டவர் என்னோட பேசினார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வீட்டில் போய் வாசி பாருங்கள். அதில் நம்ம வாசிக்கிறோம், ஒரு நாள் வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணது தான். அது முழு செய்தி நீங்கள் அப்புறமா வீட்டில் வாசிங்க. 38லேருந்து இயேசு யாருன்னு சொல்கிறாரு. 39ஆம் வசனத்தில் அவரை சிலுவையில் கொன்றார்கள், அதற்கு நாங்கள் சாட்சி அப்படின்றாரு. 40ஆம் வசனத்தில் 3ஆம் நாளில் உயிர்த்தெழ பண்ணினார்ன்றாரு, அதுக்கும் நாங்கள் தான் சாட்சின்றாரு. ஆனால் எல்லாருக்கும் அப்படி செய்யாமல், இதான் ட்விஸ்ட்டு, எல்லாருக்கும் அப்படி செய்யாமல் மரித்தொழுந்து எழுது முன்பு அவரோடு கூட இருந்த எங்களை போன்ற சீசர்களுக்கு தான். வேதாமத்திலே நம்ம ஒரு வசனத்தை பார்க்குறோம், கிட்டத்தட்ட 500 பேருக்கு உயிரோடு இருக்கிறவர் தம்மை காண்பித்த தேவன், நம்முடைய தேவன். ஒட்டுமொத்த உலகத்துக்கு காண்பித்து தான் இன்றைக்கி முழு உலகமும் இயேசு கிறிஸ்துவை வணங்குகிற ஒரு நாடாக இருக்குமே, ஏன் அதை செய்ய தவறினா தேவன்? அதுக்குரிய பதில் பாருங்கள். 42ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம், எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும் சாட்சியாக ஒப்புக்கும் அவர் எங்களுக்கு அலையிலும். இதுக்கு தாங்க சுவிசேஷ ஊழியம், இதுக்கு தான் மிஷன், இதுக்கு தான் உள்ளூரில் செய்கிற சுவிசேஷ ஊழியம், வெளியூரில் செய்கிற அருட்பணி என்று நாம் பேரை பிரித்து வச்சுருக்கிறோம். இதுக்கு தான் ஆண்டவர் வச்சுருக்கிறார். அப்போது ரோமர் 10ஆம் அதிகாரம் 13லேருந்து 17ஆம் வசனம் வரை குறிச்சிக்கோங்க. அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம் எப்படி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவான்னு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் குடும்பத்தில் சில ரட்சிக்கப்படாதவங்க இருக்கலாம், அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு பதில் அங்கே இருக்குது. 13ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 13லேருந்து 17 வரை குறிச்சிக்கோங்க. அதில் பாருங்கள், எப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவான்? தொழுது கொள்கிறவர் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த சர்ச்சும்னால பாருங்கள், யாராவது இந்த பக்கம் போகிறவங்க அப்படியே சிலுவை போட்டுட்டு போவாங்க, அது தொழுது கொள்கிறது தான். அவன் ரட்சிக்கப்படலையே. ஆனால் அது கீழே உள்ள வசனத்தை பாருங்கள். அவர் விசுவாசர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அல்லேலூயா. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? ஸோ இதுதாங்க உலகத்தில் மக்களை சந்திக்கிறது தேவன் வைத்திருக்கிற நற்செய்தி ஊழிய திட்டம். நற்செய்தி ஊழிய திட்டம் இதுதான். இதை புரிந்து கொண்டால் உங்களை படைத்த நோக்கத்தை நீங்கள் கண்டுகொள்வீங்க. 60 வயசு ஆன பிறகும் சிலர் சொல்லுவாங்க, எதுக்கு தான் பிறந்தேன்னே தெரியல அப்படிம்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, எல்லாம் உழைப்பெல்லாம் போட்டு நான் பெறாத ஆசைகள் சுதந்திரங்களை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், தியாகம் பண்ணி ஓடா தேஞ்சி எல்லாத்தையும் கொடுத்தையா. ஆனால் அந்த பிள்ளைகள் 5 நிமிஷம் 10 நிமிஷம் என் கூட நேரம் கூட செலவழிக்க முடியாதபடி பிஸி ஆகிட்டாங்க, வெளிநாடு போயிட்டாங்க, வெளியூர் போயிட்டாங்க. நான் ஒரு அனாதை போலங்க இருக்கிறது. எத்தனை பெற்றோர் கண்ணீர் விடுக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் 60 வயசு 70 வயசில் அனாதை விடுதலையில் கிறிஸ்தவர்கள் விட்டு விடுகிறாங்க. இல்லை, சென்னையில் அதிகமான அந்த பாவத்தை நான் பார்க்குறேன். ஏன்னா அதிகமான வயோதிபர்கள் கைவிடப்படுகிறார்கள். அதில் பெரும்பாலானோர் கிறிஸ்தவர்கள், நல்ல படிப்பு படித்தவர்கள், நல்ல வேலை வாங்கி கொடுத்தவர்கள். நான் படிக்கலடா, நீ நல்லா படிக்கணும்னு படிக்க வச்சவங்க, நல்ல சத்தான ஆகாரம் கொடுத்து சாப்பாடை வச்சு படிக்க வச்ச தாய் தகப்பனுக்கு திருப்பி ஒன்றும் செலுத்த முடியாமல் நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் ஃபுட்டு, நல்ல ஹை கிளாஸ் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அங்கே கொண்டு போய் விட்டுட்டு போயிடுறாங்க. பிள்ளைகள் சுகபோகமாக இருக்கிறாங்க. எல்லோரும் அல்ல, அநேகர் அப்படி இருக்கிறாங்க. சிலர் இந்த வயோதிபரத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இது வரைக்கும் நான் என்ன செஞ்சேன் அப்படி திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லை, அப்படி ஒரு புகை போல் போயிடுச்சு, என் நாட்கள் எல்லாம் வீணாகி போயிடுச்சு. எதுக்கு இந்த உலகத்தில் வந்தேன் என்னன்னே தெரியல. ஒரு முறை எங்கள் சபைக்கு ஆர்சி ஃபேமிலி ஒரு ஃபேமிலி வந்தாங்க. எங்கள் சபைக்கல்ல எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. ஐயா ஃபாதர், எனக்கு ஒரு கவுன்சிலிங் வேணும்னு அந்த பெரியவரும் அந்த மனைவி வந்தாங்க. என்னென்னா, எங்கள் பிள்ளைகள் என்னை உபத்திரவப்படுத்துகிறாங்க,
என்ன ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, என் மனசு நிம்மதி இல்லை அப்படின்னாங்க. ஒரு நாள் 2 நாள் வந்தாங்க. ஒரு 3ஆம் நாள் உங்கள்கிட்ட பிள்ளைகளை மாத்திரம் அழைத்து வர முடியுமான்னு அழைத்து வந்தேன். அவங்க 2 அண்ணன் தம்பி ஒரு தங்கச்சி 3 பேர் வந்தாங்க. வந்து இது பண்ணாங்க. ஒரு மூத்தவர் கொஞ்சம் நேரம் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்புறம் திடீர்னு எழும்பி கோவப்பட்டு அவங்க அப்பா பார்த்து கையை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல, இங்கே பாருங்கள் டேடி, உனக்கு என்ன குறை வச்சோம்? நானோ தம்பியோ தங்கச்சியோ யாராவது குறை வச்சோம்மா? வேலைக்கு சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸு, உனக்கு என்ன மருந்து வேணும்? ஒரு குறை வச்சோம்மா? கேட்டு கரெக்டாக பண்ணிடல. என்ன குறை வச்சோன்னு இந்த ஃபாதர்கிட்ட வந்து எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் சொல்லு அப்படின்னு கோபமாக அவன் சொன்னான். கொஞ்சம் நேரம் நாங்கள்லாம் அடங்கி போயிட்டோம், அமைதியெல்லாம் உட்காந்துருந்தோம். அந்த பெரியவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள், அது மறக்கவே முடியாது, வாழ்க்கையிலே மறக்க முடியாது. சொன்னார், தம்பி, மகனை பார்த்து சொல்லு, தம்பி, நான் வந்து நீ சாப்பாடு கொடுக்கல, ட்ரெஸ் கொடுக்கல, இருக்க இடம் கொடுக்கல, மருந்து வாங்கி கொடுக்கல, இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணல. இப்போ ஃபாதர் முன்னாலே பேசுகிறேன், கேளு, அவர்கிட்ட கேளு, நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனால் நான் உன்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். கடைசியாக நீ எப்போ என் கூட உட்காந்து நான் லொக்குன்னு இருமிக்கிட்டு இருந்த கட்டில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் டேடியோட எப்போ நீ பேசின யோசித்து பாரு அப்படின்னா அந்த கேட்டார். கேட்டோன்னு அவ்வளோ கல்லஞ்சனான அந்த பையன் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டான், அமைதலானான். அதுக்கப்புறம் அழ ஆரம்பித்தான். அவன் அழுது மாத்திரம் இல்லை, நாங்கள் எல்லாருமே அழுதோம். எங்கள் சபையில் அதுக்கப்புறம் தான் சீனியர் சிட்டிசனுக்குன்னு ஒரு மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்குது, என்ன ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் ஏற்படுத்தினோம். அவங்களுக்கு எல்லாத்தோட ஒரு துணை பேசுறது பேசி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ தான் யோசித்தேன், இவங்க வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதிச்சாங்க, எவ்வளோ தியாகம் பண்ணாங்க, நினச்சி பார்க்குறதுக்கு யாருமே இல்லையே. யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கை எவ்வளோ 4 விறக்கடைன்னு பைபிள் சொன்னது எவ்வளோ உண்மை. நேற்று தான் விளையாண்ட மாதிரி இருக்குது, கிராமத்தில் ஓடி ஆடி தெருக்கில் விளையாண்ட மாதிரி இருக்குது. இன்றைக்கி என்னுடைய ஆயுசு முடிகிற 11ஆம் மணி வேலைக்கு வந்துட்டேன். யோசித்து பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, திரும்பி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. எல்லாம் சீக்கிரமாக போயிடும். நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா, அந்த உலகத்தில் எதுக்கு ஆண்டவர் என்னை ஏற்படுத்தினார், என்னை ஏன் ஏற்படுத்தினார்னு கண்டுபிடிச்சிங்களா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு நான் அடிக்கடி இங்கே ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து பேசுவோம். அவங்கள உட்கார வச்சு பேசி, நீ என்னடா ஆக போகிற அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் ஒன்று சொல்லுவான். அந்த பிள்ளைகளை நோட் பண்ணி பார்ப்பேன். ஒரு வாரம் இப்படி சொல்லுவான், ஒரு வாரம் அப்படி சொல்லுவான். ஒரு வாரம் டாக்டர்மா, அடுத்த வாரம் இன்னொரு 10 நாள் 20 நாள் கழித்து திருப்பி கூப்பிட்டு என்னடா ஆக போகிறேன்னு கேட்டால் நான் இன்ஜினியர் ஆக போகிறேம்மா. ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு நாள் என்னடா ஆக போகிறேன்னு, நான் சலூன் வைக்க போகிறேன்னா. எனக்கு ஒன்றுமே புரியல. இது நாள் டாக்டர் இன்ஜினியர்னால் இப்போ திடீர்னு சலூன்றானே என்னென்னா, போன வாரம் ஒரு சலூனுக்கு அவங்க அப்பா கூப்பிட்டு போயிருக்காரு. அதை பார்த்தோன்னே நம்மளும் இப்படி ஒரு சலூன் வச்சிட வேண்டியதான் அப்படின்னு முடிவு கொண்டான். மாறிக்கிட்டே இருக்குது சின்ன பிள்ளைங்க மனசு. 11th முடிக்கும்போது என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிற தெரியாது. +2 முடிச்சுட்ட என்ன செய்ய போகிற தெரியாது. நீ என்னவாக போகிற, இப்படி நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறேன், எது கிடைக்குதோ அதுதான் அப்படின்றது தான் நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. திருமணத்துக்கு முன்னால் கேட்குறோம், எதுக்கு திருமணம்? எங்கள் அம்மா அப்பாவுக்கு சமைச்சு போடுறதுக்கு அப்படின்ற ஆட்கள் இன்றைக்கும் இருக்க தான் செய்கிறாங்க. அது வேறு எதுக்கும் அதுக்கு தான் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லுவார். நம்மளும் கேட்டு நம்பணும். ஸோ இது மாதிரி என்ன செய்கிறோம், எதுக்கு வந்தோம், ஒன்றுமே தெரியல அப்படின்னு. இதை பார்த்திங்கன்னா இப்போ என்னுடைய கவலை எல்லாம் என்னென்னா, நிறைய வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகளை பார்க்கும்போது எனக்கு வர்ற கவலை என்ன அப்படின்னா, இப்போ நான் 65+. என்னுடைய ஏஜ் குரூப்பில் உள்ளவங்கள நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்லி அழுத விஷயம் ஒன்று, நான் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன், இதெல்லாம் நான் செஞ்சுருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு சந்தர்ப்பம் கிடையாது. என் குடும்பத்துக்கு செஞ்சுருக்கலாம், என் சபைக்கு செஞ்சுருக்கலாம், என் தேசத்துக்கு நான் செஞ்சுருக்கலாம், எவ்வளோ பண்ணியிருக்கலாம். இப்போ நினச்சி நான் படுக்கையில் அமர்ந்து என் நாட்களை வேதனையோடு ஓடிட்டுருக்கேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, தம்பி தங்கச்சி இன்றைக்கி உனக்கு தெரியணும் நான் ஏன் பிறந்திருக்கிறேன், எதுக்கு என்னை உலகத்தொட்டுக்கு முன்னாடி தெரிந்தெடுத்தார், எதுக்கு டிசைன் பண்ணி ஒரு சர்ச்சில் கொண்டு வந்து விட்டார், எதுக்கு என்னை போதித்து வழி நடத்தக்கூடிய ஒரு போதர் இடத்துல கையளித்தார், எதற்கு என்னை நம்பி ஒரு ஊரில் வச்சார், ப்ளேஸ் பண்ணார், எதுக்கு என்னை நம்பி ஒரு கம்பெனியில் வேலை கொடுத்தாரு, எதுக்கு இதெல்லாம் செய்தாருன்னு என்னைக்காவது நீங்கள் கேட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்கள் வாழ்வு லைஃப் பர்பஸ், வாட் இஸ் மை லைஃப் பர்பஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதான் இன்றைக்கி நான் கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க போகிறேன். உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்னென்னா, கீழே குழியில் கிடந்த என்ன நம்ம தூக்கி எடுக்கிறாரு, கண்மலையின் மேல் நிறுத்துறாரு, புது பாட்டை தர்றாரு, வந்து வாரம் பாட்டு பாடி ஆராதிக்கிறோம், காணிக்க போடுறோம். இது மாத்திரம் அல்லங்க, இது மாத்திரம் அல்ல.
ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். 5 விதமான ஆசீர்வாதங்களை 12ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 5 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு. அதில் மிக முக்கியமான ஒரு கட்டளை இருக்குது பாருங்கள். மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாத வாக்குத்தத்தம் கட்டளையோடு இருக்குது பாருங்கள். நீ ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும். லைஃப் பர்பஸ் எப்படி கண்டுபிடிக்க தெரியல. 40 வயசாச்சு, 45 வயசாச்சு, ஏன் இருக்கிறேன்? கல்யாணம் கட்டினது ஏன் தெரில, பிள்ளை பெற்றது ஏன் தெரில, பிள்ளையை வளர்க்குறது ஏன் தெரியல, என் காலம் எப்படி முடிஞ்சிருமோ திடீர்னு பயமாக இருக்குது, மரண பயம் வருது, இப்படியே அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சிம்பிள் கொஸ்டின். ஆபிரகாமை வச்சு படிப்போம் நம்ம. ஆபிரகாம் 5 விதமான ஆசீர்வாதம் கொடுத்து எதுக்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார்? சும்மா ஆசீர்வதிக்கலைங்க, ஒரு ரீசனோடு தான் ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஆசிக்கிறோம், கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், ஆசீர்விப்பார், நிச்சயமாக ஆசீர்விப்பார். ஆனால் ஒரு ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும். உண்மையில் ஒன்று என்னை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்தா என்னை ஆசீர்வதிப்பதுக்கு ஒரு காரணம் வேணும். என்னை ரட்சிப்பதற்கு ஒரு காரணம் தேவையில்லை. நான் பாவியாக இருந்தாலும் கிருபியாய் ரட்சித்துக்குள்ள இலவசமாய் கொடுக்குறார். ஆனால் என்னை ஆசீர்வதிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு காரணம் எனக்குள்ளே இருக்கணும். அது என்ன காரணம்? ஆபிரகாம் வச்சு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் சொல்லணும், நீங்கள் கண்டுபிடிக்கணும், நீங்கள் யாருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கிறீங்க கடந்த காலங்களில். ஒரு பேப்பரில் உட்காந்து எழுதி பாருங்கள், ஒரு நோட் புக்கில் எழுதி பாருங்கள், எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தீங்க எழுதி பாருங்கள். நான், என் வாய், என்னுடைய வயிறு, என்னுடைய உடம்பு, என் சுகம், என் பிள்ளைகள், என் குடும்பம், அதை தாண்டி நான் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தேன்னு ஒரு சின்ன கணக்கு போட்டு பாருங்களேன். அப்போ நீங்கள் ஒரு நோக்கத்தோடு ஏற்படுத்தப்பட்டது என்னுடைய வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொள்வீங்க. உங்களை சும்மா ஆசீர்வதிக்க மாட்டார், ஆசீர்வதிக்கலை. இப்போ இதுவரைக்கும் ஆசீர்வதிச்சு இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிச்சுக்கிட்டான்னு களஞ்சியத்தை இடிச்சுக்கிட்டுனா ஒருத்தன் மதிகடனே இன்று இரவு ஒன்று ஜீவன் எடுக்கப்படுமானா நீ எங்கே போவேன்னு கேட்டார் பாருங்கள். ஸோ நம்ம தவறாக புரிந்து கொள்வோம். நம்ம ஆசீர்வதிக்கப்படும் நோக்கத்தை கூட தவறாக புரிந்து கொள்கிறோம். இதை சரியாக புரிந்து கொண்டால் ஆசீர்வதிக்கப்படாதவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இன்னும் மேலும் மேலும் தான் கடைசி சாகிற வரைக்கும் ஆசீர்வாதம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கு அந்த ஆசீர்வாதம் என்று சொன்னால் பூமியில் வம்சங்களெல்லாம் உனக்கு உள்ள ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னுடைய அர்த்தம் என்ன? நான் என் சொந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆபிரகாமுடைய வரலாறு 11ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேராவனுடைய குடும்பத்துக்கு அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான். அவனுடைய சகோதரன் ஒருவன் இறந்துட்டான், அவனுடைய பையன்தான் லோத்து. அவன் நினச்சா அங்கேயே அப்பாவுடைய சமாதியிலே அவனையும் சமாதி கட்டிட்டு வந்திருக்கலாம், ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ். ஆனால் தன் சொந்த குடும்பத்துக்கு அவன் ஆசீர்வாதமானவன். ஆண்டவர் சும்மா தேர்ந்தெடுக்கலைங்க. நீங்கள் உங்களுடையதை நீங்கள் சாப்பிட்டு நீங்களே உங்கள் காலத்தை முடிச்சிருவீங்கன்னா உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு யோசிப்பார். ஆனால் ஆபிரகாம் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ஏன் அப்படின்னா அவன் ஆசீர்வதிக்க மிக மிக முக்கியமான காரணம் தன் சொந்த குடும்பத்துக்கு. அதுக்கப்புறம் அவன் தேசத்துக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த தேசத்துக்கு பிரச்சனை வரும்போது யுத்தம் நடக்குது. அவன் போகிறான், அவங்க கொஞ்சம் பேர் தான் கூட்டிகிட்டு போய் யுத்தம் பண்ணுறான். அந்த தேசத்துக்கு அவன் ஆசீர்வாதமாக மாறுறான். அந்த தேசத்தில் அந்த ராஜா சொல்கிறார், சோதோம் குமார ராஜா, உனக்கு இவ்வளோ கொடுக்குறேன், நான் பிஸ்னஸ் பண்ண வரல, நீ என்ன ஆசீர்வதிச்சேன்னு சொல்லக்கூடாது, அவருடைய வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன், அவர் என்ன ஆசீர்வதிப்பார். எவ்வளோ பெரிய துணிச்சலான விசுவாசம். இதை பாருங்களேன், அந்த 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 இருதயத்தை பாருங்கள், அந்த இருதயத்தை பாருங்கள். அந்த இருதயம் அவனை தான் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டா. ஆமென், அல்லேலூயா. 2 பைத்தியக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வெட்டாந்தர், இது மாதிரி வெட்டாந்தரில் படுத்து மல்லாக்க படுத்துருக்காங்க 2 பைத்தியக்காரங்க. அதில் திடீர்னு ஒருத்தன் வானத்தை வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். வெறிச்சு பார்த்தோன்னே, என்னடா வானத்தையே அங்கே பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன விஷயம், என்ன அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கான்னு கேட்டிருக்கான் அடுத்த பைத்தியக்காரன். அவன் சொன்னான், முதல் பைத்தியம் சொல்ல, அந்த வானத்தை பார்த்தவன் பார்த்துக்கிட்டனால அவன் சொல்கிறான், அங்கே பாருடா, இது ப்ளூ கலரில் இருக்குது, நீல கலரில் இருக்குது, நான் இதை பேசாமல் வாங்கி அதை புல்லை விதைச்சி விட்டுட்டேன்னா அது க்ரீனாக மாறிடும், பச்சையாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறான். அது சொன்ன உடனே அட போட பைத்தியம்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் நேரத்தில் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். பார்க்க ஆரம்பிச்சோன்னு முதல் பைத்தியம், நீ இப்போ அதை பார்க்குற, மேலே பார்த்துக்கிட்டு இருக்க, நீ புல் வளர்த்துருவ, வானம் முழுசும் க்ரீனாக புல் வந்துடும், அப்போ நான் கொஞ்சம் ஒரு 100-200 ஆடுகளை வாங்கி அங்கே மேய விடலான் இருக்கிறேன். ஒன்று அவனுக்கு கோவம் வந்துச்சு, ஏன் நிலம், ஏன் வயல்வெளி, புல்லை முளைக்க வச்சா நீ அங்கே ஆடு விட்டுருவியா, நான் 2 பேருக்கு அடிப்பட்டி. வேடிக்கை இல்லை, இப்படி தாங்க நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு சொந்தம் இல்லாதது சொந்தம் பாராட்டி அதுதான் நமக்கு நித்தியம்னு நினச்சிட்டு பேர் காலரெல்லாம் தூக்கி விட்டு நம்ம என்ன செய்கிறோம், நமக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பார்த்து, இந்த சபைக்காக என்ன செய்கிறீங்க, தேசத்துக்காக என்ன செய்கிறீங்க, கத்திற்காக என்ன செய்கிறீங்க அப்படின்னா
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சபை கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றும் உங்கள் வாழ்வின் அர்த்தத்தை கண்டுபிடிப்பீங்க. அவனை வந்து ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் சொல்ல, அதை மட்டும் சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிங்க. 18-19. ஆமாம். பார்த்தீங்களா, தனக்குள் இருந்த விசுவாசத்தை, தனக்குள் இருந்த சொத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பான்னு சொல்லலை. இங்கே தனக்கு இருக்கிற அனுபவத்தை கொடுப்பான் அப்படின்லாம் சொல்லலை. என்ன சொல்கிறாரு? தனக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். அவ்வளோதான். இது தாண்டா நான் அவனை ஆசீர்வதிக்கிறது காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். விசுவாசம் கீழ்ப்படிதெல்லாம் சொல்லி சொல்லி பேசி பழகிட்டோம். ஆனால் அவர் சொல்கிற, கர்த்தர் சொல்கிற ரீசன், நான் உனக்கு சொன்னிட்டேன், வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், நிச்சயமாக நிறைவேற்ற போகிறேன். ஏன் நிறைவேற்ற போகிறேன்? நீ உனக்குள்ளே வச்சு வாய்க்குள்ளே போட்டு மூடிட மாட்டேன். அதை உன் சந்ததிக்கு கொடுப்பேன். யாக்கோபுக்கு கொடுப்பேன், ஈசாக்கு கொடுப்பேன், யாக்கோபு கொடுப்பான், யாக்கோபு அவன் பிள்ளைகள் யோசேப்பு கொடுப்பான், யோசேப்பு அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பான், மோசே கொடுப்பாங்க. அதனால தாங்க இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அவங்கள்ட்டேருந்து வழியாகி வந்தவர்கள். நீங்கள் என்றைக்காகிலும் கடைசியாக எப்போ இயேசுவை பற்றி சொன்னீங்க? யோசிச்சு பாருங்கள். மற்றவர்களுக்கு சொன்னீங்களா? மற்றவங்களுக்கு சொன்னீங்க. எப்போ சொன்னீங்க? நீங்கள் பக்தியாக ஆலயத்துக்கு வருவது நல்லது. இந்த ஆலயம் மிக முக்கியமானது, இந்த சபை வாழ்வு மிக முக்கியமானது. ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒன்று நான் சொல்லி பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த சபைக்குள்ளே வந்து போகிற வாக்கின் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. வந்து போகிற கூட்டமாக இல்லாவிட்டால் செயல்படுகிறவர்களா? செயல்படுவர்கள் என்ன செய்வீங்க? ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, காணிக்கைகளை கொடுக்கறது மாத்திரமல்ல, நீங்கள் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு இயேசு பற்றி சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. ஒரு சமீபத்தில் நான் ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு கற்பனை காட்சி தான், ஆனால் அது என் மனதை தொட்டது, அசைத்த ஒரு காரியம். என்ன அப்படின்னா, 2 வாலிபர்கள் பைக்கில் போகிறாங்க. ஒரு கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போயிடுறாங்க. செத்து போனோன்னே அதில் ஒருத்தன் உயிர் அப்படியே மேலே போகிறத காட்டுறாங்க அந்த வீடியோவில். அந்த போகும்போதே அவன் கேட்குறான், ஜான் 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 நீ எங்கே இருக்கிற? நமக்கு என்ன நடக்குது? நம்ம எங்கே இருக்கிறோம்? ஜான், என் உடம்பை பார்க்குறேன், உன் உடம்பு பார்க்குறேன், நீ எங்கே இருக்கிற? ஆனால் என் உடம்புலேருந்து நான் வெளியே வந்துட்டேனே, நீ எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்குறான். அது ஒன்றுமே பதில் இல்லை. அப்போ உடனே திருப்பி கொஞ்சம் நேரத்தில், ஜான், என்னை யாரோ கைப்பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க, எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்றான். உனக்கு என்ன நடக்குதுன்னு கேட்குறான். பதில் இல்லை. அப்புறம் கொஞ்சம் தூரம், ஜான் எனக்கு பயமாக இருக்குது ஜான், என்னை எங்கேயோ ஒரு இருட்டான ஒரு இடத்த அந்த ஆள் கூப்பிட்டு போகிறான் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு இடத்துல அப்புறம் நிறுத்தி அப்புறம் சொல்கிறான், ஜான் இங்கேருந்து ஏன் கூப்பிட்டு போகிறீங்க நான் கேட்குறேன். அதுக்கு அந்த ஆள் சொல்கிறாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களில் இயேசுவை பற்றி நீ அறியலை, இயேசுவை பற்றி நீ கேள்விப்படலை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, அதனால் விசுவாசிக்காதபடியானால் ஆக்கணி தீர்ப்புண்டு என்ற வசனத்தின்படி நீ இப்போ நரகத்துக்கு ஒன்று நான் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற. நரகம்னா என்ன? அதுவும் அவனுக்கு தெரியாது. நரகம்னா என்னன்னு கேட்குறான். இனி இங்கிருந்து நீ வரவே முடியாது, வாழ்நாள் முழுதும் எரிந்து கொண்டே இருப்பாய், உன் ஆத்மா சாகாது, ஆனால் நீ எரிந்து கொண்டே இருப்பாய், உன் நினைவுகள் அழியாது, உன் நினைவுகள் உன்னை அழுத்தி கொண்டே புழுக்கள் போல உன்னை சாகடிக்கும் என்று சொல்லுகிறான். ஜான், நீ எங்கே இருக்கிற ஜான்? உனக்கு இது யாராவது சொல்கிறாங்களா? உன்கிட்ட யாராவது பேசுகிறாங்களா? எங்கே இருக்கிற ஜான்? எனக்கு பயமாக இருக்குது, தயவுசெய்து வா அப்படின்னு சொல்லுகிறான். இன்னும் அவன் ஓலத்தை கூட்டுகிறான், மரண ஓலத்தை கூட்டுகிறான். கொஞ்ச நேரத்தில் சொல்கிறான், ஜான் 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 கதறுவான். அந்த கதறல் உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு என்னால் சாப்பிடவே முடியல, அவ்வளோ பயங்கரமான கதறல். சினிமா மாதிரி எடுத்திருக்காங்க, சினிமா மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஆனால் அதில் உள்ள செய்தி பைபிள் சத்தியம் தானே. அதனால் எனக்கு அதை மறக்கவே முடியல 2 நாளாக. அவன் அதுக்கப்புறம் கத்துவான் பாருங்கள், கத்தி கதறி சொல்லுவான், ஜான் நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தோம், ஜான் ஒரே ஸ்கூலில் படித்தோம், ஒரே கிளாஸில் படித்தோம், பக்கத்து சேரில் உட்காந்தோம். ஒரு நாள் எனக்கு இயேசு பற்றி சொல்லியிருந்தேன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன்ல ஜான் அப்படின்னு சொல்லுவான். திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு, ஜான் நம்ம காலேஜ் படிக்கும்போது சேர்ந்து போகணுன்னு ஒன்று போல் போனோமே நம்ம ஊர்லேருந்து, அங்கேயும் நீ ஹாஸ்டல்லேருந்து காலேஜ்லேருந்து எல்லாம் நம்ம சேர்ந்து தானே இருந்தோம், ஒரு நாள் கூட நீ எனக்கு சொல்லலையே ஜான். ஜான் வேலை கிடைச்சது, வேலை கிடைக்கும் போது அது வேறு கம்பெனி போல் ஒரே கம்பெனி தானே போனோம், ஒரே பக்கத்தில் சேரில் இருக்கும், சேரை உருட்டிட்டு உன் பக்கத்தில் வந்து என் கஷ்டத்தை உன்கிட்ட சொல்லி ஏதாவது ஜெபம் பண்ணுன்னு சொல்லணும்னு நினைக்கும் போது நீ அந்த பக்கமாக கவனத்தை திருப்பி நீ பயந்து வெக்கப்பட்டு யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயந்து போய் நீ சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஜான் உனக்கு கிடைச்ச அத்தனை சந்தர்ப்பத்தில் ஒரு முறை எனக்கு சொல்லியிருந்தாங்க நான் அந்த நரகத்துக்கு வந்திருக்க மாட்டேனே. ஜான்னு எனக்கு அந்த சத்தத்தை சொல்ல எனக்கு முடியல, அந்த சத்தத்தை மறக்கவும் என்னால் முடியல, அவ்வளவு கொடூரமான சத்தம். அன்பானவர்களே,
உங்கள் கூட இருந்தவங்க, அவங்க கூட படித்தவங்க, அவங்க வீட்டுக்குள்ளே உள்ளவங்க, அவங்க ரட்சிப்பில்லைன்னா எங்கே போவாங்க தெரியுமா? ரட்சிப்பில் வந்து இந்த பாடல் பாடி ஆராதிக்கிற இந்த ஸ்தலத்தில் வந்து சத்தியத்தை கேட்டு வளராமல் அவங்க தன் போன போக்கில் இருந்தால் அவங்க எங்கே போவாங்க தெரியுமா? மார்க் 16 வாசிக்க கண்டிப்பாக அவர்களுக்கு நரகம். முந்தின மக்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எங்கள் பாட்டி தாத்தா எங்களோட யோக்கியமானவங்க, நல்லவங்க, கிறிஸ்தவர்களோட நல்லவங்க, அவங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, அறியாமையுள்ள காலங்களிலே தேவனும் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ எங்கும் உள்ள மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். அவங்க இப்போது நம்முடைய சொந்தக்காரங்க எல்லாரும் கட்டளை கொடுக்கப்பட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் தானாக மனம் திரும்ப மாட்டார்கள். யாரோ ஒருவர் சொல்ல வேண்டும், யாரோ அனுப்பப்பட வேண்டும், யாரோ ஒருத்தர் சொல்ல வேண்டும். அதை அவர்கள் நம்பும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுறாங்க. உங்களுக்கு தெரியுமா, இன்னொரு ஊமையில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான் லாசரு. அந்த ஐஸ்வர்யவானை குறித்து என்ன தெரியும்? ஐஸ்வர்யவான் என்ன சொல்கிறான்? அவன் லாசரு பேர் தெரியுது, லாசரு எங்கேருந்து வந்தான்னு தெரியுது. அவனை தொட்டு விரலை தொட்டு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க சொல்லுங்கள், ஆபிரகாம்னு கதறுகிறான். இவ்வளவும் கதறினாலும் லாசரு ஆபிரகாம் மடியில் படுத்திருக்கிறான். இந்த லாசருக்கு ஆபிரகாம் அதை மன்னித்து ஐஸ்வர்யவான் தெரியவே இல்லை. பார்த்தீங்களா? இதே போல் தான் நடக்கப் போகிறது. ஒரு நாள் உங்களுக்காக ஓடியாடி உழைத்து நீங்கள் வாழ தன்னையே தியாகம் செய்து அர்ப்பணித்த ஒருவர் உங்கள் கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், உங்கள் தகப்பனாக இருக்கலாம், உங்கள் தம்பியாக இருக்கலாம், உங்கள் குடும்ப உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். உங்களுக்காக அவ்வளவு உங்களை நேசித்து செய்தவர்கள். ஆனால் நீங்கள் ஒருபோதும் அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை விவரித்து காண்பிக்க தவறியதால் அவர்கள் ரட்சிக்கப்படாமல் அவர்கள் என்ன செஞ்சுருக்கலாம்? கண்டிப்பாக இன்றைக்கி வரைக்கும் அவர்களிடத்துல இருக்கலாம். நீங்கள் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அப்புறம் ஏன்டா நமக்கு எதுக்கு வம்பு, ஏன்னா அடி உத திட்டு பேசாமல் அவர் விடுறாரு, பைக்கில் கொண்டு வந்து விடுறாரு, அவங்க அனுமதிக்கிறாங்க, என் மனைவி போக சொல்கிறாரு, ஆனால் நான் வந்துடுறேன், நான் மட்டும் அப்படின்னு நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு நாள் அவங்க கதறுவாங்க, என் கணவனே, என் மனைவியே, என்னை விட்டு போய்விட்டாயே, நான் உன்னை அடித்தேன், துன்புறுத்தினேன், உன்னை வசைபாடினேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு இந்த இயேசுவின் அன்பை சொல்லியிருக்கக்கூடாதா? ஏன்னா ஐஸ்வர்யன் கதறுகிறான். யாரையாவது ஒருத்தர் அனுப்பும், இங்கேருந்து அனுப்ப முடியாது. அங்கே மோசை தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, அவங்க சொல்லி நம்மளேன்னா இங்கேருந்து போனாலும் கேட்க மாட்டாங்க. சொல்வதற்கு ஒரே ஒரு கூட்டம் இருக்குது, உன் வீட்டிலே இருக்கிறார்கள். அவனுக்கு அதான் சொல்லப்பட்டது, உன் ஊரிலே இருக்கிறாங்க. நம்ம ஊரை குறித்து, நம்ம வீட்டை குறித்து நமக்கு ஒரு அக்கறை இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் என்ன ஆசீர்வதிச்சார், போன வருஷத்தை காட்டில் இன்க்ரிமெண்ட்டு கொடுத்துருக்கு, ஒரு இடத்த வாங்கிட்டேன், இன்னொரு இடத்த வாங்க, இந்த சந்தோஷங்களினால் நம்முடைய வாழ்க்கையை அளித்தால் மதிகேடனே என்று ஒரு நாள் நம்மை பார்த்து சொல்வார். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அநீதியான உலகப் பொருளினால், உங்கள் சம்பாத்தியங்களினால், உங்கள் வருமானங்களினால், உங்கள் இன்ஃப்ளூயன்ஸினால் யாராயில் ஒரு சிலரை அக்கினியில் இருந்து எரிகிற அக்கினிந்து மீட்டுக்கொள்ளும் இந்த சுவிசேஷ ஒழித்து உங்கள் வீட்டில் நீங்கள் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பா. நீங்கள் அப்போ தான் முழுமையாக சொல்ல முடியும். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேரை நீங்கள் ரட்சிக்குள்ளே நடத்துனீங்க? ஒரே ஒருத்தர் கொண்டு வந்துருங்களேன், ஒருத்தர் கொண்டு வாங்களேன். அன்றைய ஒரு பேதர் தானே கொண்டு வந்தார். இந்த பேதர் மூலமாக எத்தனாயிரம் பேர் வந்தாங்க. ஸோ உங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் வேலை செய்து ஒரே ஒரு ஆத்மாவை கொண்டு வாங்களேன். இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே அப்படி ஒரு கோல் வச்சு பாருங்களேன். 10 பேருக்காக எழுதி ஜெபம் பண்ணுறீங்க, நல்லது, இது நல்ல திட்டம், எல்லா இடங்களையும் இதை நாங்கள் சொல்லுகிறோம். 10 பேருக்காக ஜெபம் பண்ணார் ஆபிரகாம், அதை வச்சு தான் சொல்கிறோம். 10 பேர், சகரியா 8:23 10 பேர்னு சொல்லப்பட்டிருக்கு, திரும்பவும் 10 பேர் சொல்லப்பட்டிருக்குது. டார்கெட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க 10 பேர். ஆனால் உங்கள் டார்கெட் இன்னும் ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். சும்மா 500, 1000, திருப்பூர் அப்படி இப்படின்னு பல லட்சம் இதெல்லாம் நீங்கள் சொன்னாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரே ஒரு நபரை எனக்கு தாங்க ஆண்டவரே, என்ன தாரோம், என் குடும்பத்தில் தாங்க, என் வேலை செய்கிற இடத்துல தாங்க. நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க, தீவிரமாக சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள், உங்கள் வாயில் வந்ததை சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். அவருக்கு தேவை, அவர் தானாக வேலை செய்ய முடியாது, அவர் நற்செய்தி தானாக வேலை செய்யாது, அந்த நற்செய்தியை அறிவிக்கிற ஒருவர் வேணும். அதைத்தான் உன்னிடம் கேட்கிறேன், தர வேண்டும் என்று சொல்லுகிறேன். எத்தனை பேர் பாஸ்டர், நான் இது வரைக்கும் சில காரியங்கள் கவலையினமாக இருந்துட்டேன், இன்றைக்கி நான் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க போகிறேன், எப்படி ஆளும் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு ஆத்மாவது நான் ஆதாயம் செய்ய போகிறேன், அவங்களுக்கு இயேசு பற்றி சொல்லுவேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படி சொல்லணும் அவர் கற்றுக் கொடுப்பார், எப்படி பயன்படுத்தணும் அவர் கற்றுக் கொடுப்பார். அதுக்கு தனி ட்ரைனிங்கே தேவையில்லை, உங்களுக்கு ஒரு ஆசை மட்டும் வேணும், இந்த அர்ப்பணம் மட்டும் வேணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, என் மூலமாக ஒரு நபராக நான் பரலோகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும், ஒரு நபராக அதுக்கு அடையாளம் அந்த சபைக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கணும். அது எப்போ நடக்கணும்? இந்த டிசம்பருக்குள்ளே நடக்கணும். சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை வைத்து இருக்கிற இடத்துல சீக்கிரமாக எளிமை நின்று ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஜெபம் பண்ணிவிட்டு நான் பாஸ்டர் கையில் கொடுக்குறேன். எல்லாரும்
கரங்களை வைத்து நான் அத்தனை பேர் எழுமி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. ஆளில் இன்றிலிருந்து நான் ஆத்மா பாரத்தோடு ஜெபம் பண்ணுவேன். இன்றிலிருந்து எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நம்முடைய சுவிசேஷ வசனத்தை அவர்களுக்கு நான் சொல்லுவேன்ப்பா, நான் சொல்லுவேன் ஆண்டவரே, நான் சொல்லுவேன்ப்பா. நல்ல தீர்மானம் எடுங்க, தீர்மானம் எடுங்க, தீர்மானம் எடுத்து வாய்களை திறந்து சத்தம் போட்டு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, hallelujah, praise the Lord, thank you Jesus, hallelujah, praise the Lord, thank you Jesus, hallelujah, praise the Lord, amen Jesus, hallelujah. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், நேசிக்கிறே, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, வாழ்ந்தாலும் மோதாயசையா வாழ்ந்தாலும் மோடுதான், மறித்தாலும் மோடுதான். உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையை தந்தேனையா. எல்லா சத்தமா பாரத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேனையா, வாழ்ந்தாலும் மோடுதான், மரித்தாலும் மோடுதான். இயேசுயா, வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக ஒரே ஒரு வாழ்க்கை மோடுதான், மறுபடியும் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, ஆமென். ஆண்டவர் நம்மை எங்கோ இருந்து ரெண்டு பேராய் நம்மை பிரித்து கொண்டு வந்தார். சியோனுங்கிற சபையில் நம்மை சேர்த்தா, நாம் குடியிருக்க ஒரு இடத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். நாம் எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், எங்கேயோ நம்மை குடி அமர்த்தி வைத்திருக்கிறார். அதனுடைய நோக்கம் என்ன? அவருடைய திட்டம் என்ன? நான் நம்முடைய சபையை நேசிக்கணும், நாம் குடியிருக்கிற இடத்தை நேசிக்கணும். ஆண்டவர் நமக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார், வார்த்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அறிவிக்காமல் சொல்லாமல் எனக்கு எப்படி தெரியும்? ஆமென், ஸ்தோத்திரம். அன்றைக்கு கந்தக மந்திருடைய கையில் அவன் ஒரு எருசலேமுக்கு ஆலயத்துக்கு போயிட்டு வந்தான். அவன் கையில் என்னச்சின வேத புத்தகம் இருந்தது. ஆனால் பிலிப்பு ஆவியினால் என்னச்சின ஏவப்பட்டு அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள்ளுன்னு ஆவியானவர் சொன்ன பொழுது அவன் போய், நீ வாசிக்கிறதுனுடைய அர்த்தம் உனக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான், ஒருவன் சொல்லாமல் எனக்கு எப்படி தெரியும்? அவன் சொல்லாமல். இன்னைக்கு அநேகருக்கு என்னச்சின வேத புத்தகம் நம்ம வினயம் பண்ணுகிறோம். நம்முடைய கிதியோன் ஊழியத்தில் ஸ்தோத்திரம், நம்முடைய பிரதர்ஸ் நமக்கு சொன்னுகிற காரியங்கள், நாங்கள் இந்த வருஷம் இத்தனை நாங்கள் வேத புத்தகத்தை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு, இத்தனை இடத்துல நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு, அதில் நம்ம சந்தோஷப்படுதோமா? ஆனால் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுதில் சந்தோஷப்படுதோமா? நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்து, நம்ம சொல்லலை அப்படின்னா நம்ம எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். இன்றைக்கி நம்ம ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே, என் கூட வேலை பார்க்குறவங்க, என் கூட படிக்கிறவங்க, என் கூட தொழில் செய்கிறவங்க, என் கூட பழகுகிறவங்க, ஆண்டவரே, நான் அதிகமாக அவங்க கூட அறிமுகமாக இருக்கிறேன். என் கூட ஆண்டவரே, நான் ஒரு கடைக்கு அடிக்கடி போவேன். அந்த கடையில் உள்ளவங்க, ஒரு இடத்துல காய்கறி வாங்குவேன், ஒரு இடத்துல போய் நான் டீ குடிப்பேன். எனக்கு ரொம்ப பழக்கமானவங்க. என்னைக்காவது இயேசுவை பற்றி சொல்லியிருக்கோமா?
அந்த ஜானுடைய கூக்குரல், அந்த மனிதனுடைய கூக்குரல், ஜான் நீ எங்கே இருக்கிற, நீ எங்கே இருக்கிற, நீ எங்கே இருக்கிற. இன்னைக்கு அவன் வேதனையான இடத்துல போகும் பொழுது அவன் எவ்வளோ வேதனையோடு நீ எனக்கு சொல்லியிருக்கலாம்ல, நான் இந்த இடத்துக்கு வராமல் இருந்திருப்பம் இல்லை. ஆண்டுடைய வசனம் அதான் துன்மார்க்கனுடைய துன்மார்க்கத்தை எச்சரித்து சொல்லு. நீ சொல்லலை, அவன் துன்மார்க்கத்தில் அவன் செத்துருவான். அவன் துன்மார்க்கத்தில் செத்துட்டா அந்த இரத்தப்பழியை நான் உங்ககிட்ட கேட்பேன். பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், நான் சுவிசேஷத்தை அறிவிப்பதை குறித்து நான் மேன்மை பாராட்டேன், அது என் மேலே விழுந்த கடமை அப்படின்னு சொன்னான். நம்ம ஆண்டவர் நமக்கு மேலே ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறார். நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொன்னான். அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவருடைய வாஞ்சை என்ன? ஒருவரும் கெட்டுப்போது அவருக்கு சித்தமே இல்லை. அதனால தான் தம்முடைய சொந்த பேரான குமாரனா இயேசுவை இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பி கொடுத்தா, நம்ம மேலே அன்பு வைத்தா. இதை சொல்லணுங்கிறது தான் நம்ம மேலே விழுந்த கடமை. அதே பவுல் சொல்லுகிறான், இந்த சுவிசேஷத்தை நான் கிரேக்கருக்கும் யூதனுக்கும் புறஜாதிகளுக்கும் துன்மார்க்கனுக்கும் சொல்ல கடனாளியாக இருக்கிறேன்னு சொன்னான். நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கோமான்னு பாருங்கள். அதை சொல்லதற்கு தான் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்தா. எதுக்காக அபிஷேகம் பண்ணா? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல. அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணினா. ஆண்டவரே, அதை நான் சொல்லுவேன் ஆண்டவரே, நான் சொல்லுவேன் ஆண்டவரே அப்படின்னு. ஆமை ஸ்தோத்திரம். பாரம் உள்ளவங்க மட்டும் கர்த்தர் உங்கள் கூட இடைபெற்றிருந்தா உங்கள் கரங்களை உயர்த்தி, நமக்காக வாழ்ந்த நாட்கள் போதுங்க. நமக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும், எவ்வளோ நமக்கு தொழில் இருந்தாலும், இந்த சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன். 16 நபர்கள் தான் இந்த சுவிசேஷ ஊழியத்தில் ஏற்பட்டு 23 இடத்துல நமக்கு என்னச்சுன்னா, நமக்கு இந்த திருப்பூரில் 60 வார்டு இருக்குது. இந்த 60 வார்டில் இந்த வருஷத்துக்குள்ளே 60 இடத்துல நம்ம ப்ரேயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும். இதை சுற்றி எத்தனை கிராமங்கள் இருக்கிறது? அந்த கிராமங்கள் 365 கிராமங்கள் என்னச்சுன்னா இந்த திருப்பூரை சுற்றி இருக்கிறது. அந்த கிராமங்கள் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறணும். நம்ம சபையில் இருக்கிற அமைஸ்தோ 365 பேர் எழுமன போது ஒரு கிராமங்களை சந்திக்க முடியும். அமைஸ்தோத்திரம் 2 பேரை போவதற்கு அளவு கத்த நம்ம காத்து மக்களை தந்திருக்கிறார். அந்த சுவிசேஷத்தை சொல்ல நான் பாரப்படுவோம். இல்லை அந்த இரத்தப்பழி நம்ம மேல் கேட்கப்படும். நான் சொல்லலாம், எனக்கு ஐயோன்னு சொல்லப்பட்டது. இது நற்செய்தி அறிவிக்கிற காலம். பஞ்சத்தினால் ஒரு கூட்டம் ஜனம் அழிந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஜனங்களுக்கு நான் போய் சொல்லலாம், அவங்க பஞ்சத்தில் செத்து போயிடுவாங்க. அவன் குற்றம் நம்ம மேல சுமந்து விடும். அவன் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிற சிறு பெண்ணை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தினா, இல்லைன்னா அவன் வியாதியில் அவன் செத்து போயிருப்பான். சீரியா தேசத்துக்கு பெரிய ரட்சிப்பு வந்திருக்காது. அவன் ஸ்தோத்திரம். சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்ட சமாரியா ஸ்திரீ இயேசுவை பற்றி அவன் அறிந்த பொழுது அவள் தன் சொந்த ஊருக்குள்ள போய், என் வாழ்க்கையெல்லாம் சொன்ன ஒருவர் வந்திருக்கிற, வந்து பாருங்கள் என்று சொன்னான். அந்த ஸ்திரீயின் வார்த்தை நிமித்தம் அந்த சமாரியாவில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. அநேகர் இயேசு மேல் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த சுவிசேஷத்தை சொல்ல நம் மூலமாய் நம்முடைய பட்டணம் மாற, கிராமங்கள் மாற, தேசம் மாற கர்த்தர் நம்மை ஆமென் ஸ்தோத்திரம் அழைக்கிறார். நமக்கு அந்த பாரத்தை கொடுக்கிறார். ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க நீர் எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக, அபிஷேகம் பண்ணுவீராக, தைரியத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவன் வாழ்க்கையில வீட்டில் தங்காதவன், கல்லறையில் குடியிருந்தான், தன்னை காயப்படுத்தி கொண்டான், வஸ்திரம் தெரியாதவனாயிருந்தான். ஆமென் ஸ்தோத்திரம். ஒருவரால் அடக்க முடியாதவனாயிருந்தான். அப்படி சங்கிலினால் கட்டப்பட்டிருந்தவன் இயேசுவால் விடுவிக்கப்பட்ட பொழுது எந்த ஊர் அவனை தள்ளிவிட்டதோ அந்த ஊர் என்ன ஸ்தோத்திரம், இயேசுவோடு நானும் வருகிறேன் சொன்னவன், வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்தவன், இப்பொழுது இயேசு சொன்ன, உனக்கு சம்பவித்தவை போய் சொல் என்று சொன்ன பொழுது எந்த ஊர் அவரை வெறுத்ததோ அந்த ஊர் இயேசுவுடைய வருகைக்காய் ஆயத்தமாயிருந்தது. அதுல ஒரு நபராக உங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த சுவிசேஷ
சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு, அதில் ஸ்தோத்திர மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும். ஆண்டவரே சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, எங்களை பயன்படுத்துங்கப்பா. தைரியமாய் சுவிசேஷத்தை சொல்ல கிருபை தாங்கப்பா. எங்கள் நாவுகள் அதில் அடக்கப்படக்கூடாது, நாவுகள் அடக்கப்படக்கூடாது. எங்கள் கால்கள் அதில் முடமாகிவிடக்கூடாது. எங்கள் பாதங்கள் அழகாய் மாறட்டுமே, சுவிசேஷம் அறிவிக்கிற பாரங்களாய் மாறட்டும். ஆண்டவரே எங்களை அப்படி நீர் மாற்றுவீராக. அந்த பாரத்தை எங்களுக்கு தந்து எங்களை அற்புதமாய் நடத்துவீராக. நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து உம்முடைய மகனையும் கர்த்தர் தொடர்ந்து பலப்படுத்தி ஆண்டவரே அபிஷேகம் பண்ணி இன்னும் பல லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் ஆசீர்வாதமாய் ஆண்டவரை பயன்படுத்துவீராக. அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்தும். உம்முடைய அற்புத கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இந்த தரிசனத்தோடு பாரத்தோடு நாங்கள் கடந்து போய் உங்க நாமத்தை உயர்த்த கிருபை செய்யும் ஐயா. அன்று எங்களை நம்பி இருக்கிறீங்கப்பா, எங்களை நம்பி இருக்கிறீங்கப்பா. அந்த நம்பிக்கை துரோகம் செய்து விடாதபடி அந்த நம்பிக்கை நிறைவேற்றுகிற பிள்ளையா எங்கள் வாழ்க்கை மாற கர்த்தர் கிருபை செய்யும். இந்த திருப்பூர் ஆண்டவர் இயேசுவுக்கு சொந்தமாய் மாற்ற எங்கள் மேல் அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. உபத்திரம் வந்த பொழுது உபத்திரம் சபைகளை அடக்க பார்த்தது ஆண்டவரே. ஆனால் உபத்திரமே சபைகள் பல தேசங்களில் உண்டாவதற்கு காரணமாய் மாறினது ஆண்டவரே. சத்துரு எங்களுக்குள்ள பல உபத்திரங்களையும் போராட்டங்களையும் கொண்டு வரலாம். அந்த உபத்திரத்தின் ஊடாக சபை ஒரு நாள் பாதிக்காதபடி ஆண்டவரே சபைகள் ஸ்தாபிக்கப்பட அந்த தேசங்களுக்கு ஆண்டவரே அது கொண்டு போகத்தக்கதாய் சமுதாயத்திற்குள்ளாய் ஜாதிகளுக்குள்ளாய் கொண்டு போக கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தருவீராக. ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நடத்தும். இயேசுவை நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானம் பாதுகாவல் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென்.